போர்வீரன் சீரீஸை கேட்கும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1801. நீல நிற உடையணிந்த பெரியவரை பார்த்தவுடன் மாயவேந்தனும் மற்ற யாவர் பிரிவு பெரியவர்களும் முதலில் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் உடனே அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி ஒளிர்ந்தது. ராவுத்தர் அந்த மனிதரை பார்த்ததும் திகைத்து போய், இது யாவர் பிரிவோட மிக மூத்தவர், மூத்த அமரேந்திரர். இவர் இன்னும் உயிரோட இருக்காரா? ஒருவேளை இவர் வாழ்க்கை மரண வாசலை தாண்டி இந்திரஜித் ஆயிட்டாரா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அப்போது வெள்ளை உடையணிந்த தலைவர் அந்த பெரியவரை பார்த்து அமைதியாக, யாவர் பிரிவுக்கு இது பெரிய அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு இன்னொரு இந்திரஜித் கிடைச்சிருக்காரு. ராவுத்தர், இந்த பையன் சமரனோட விஷயத்துல பெரிய பிரிவுகள் மோதலோட விதிகள் நம்ம தோல்வியை ஏத்துக்க சொல்லுது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட ராவுத்தரின் முகம் சுருங்கியது. ஆனால் சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவர் அமைதியாக அதை ஒப்புக்கொண்டார். அதை கேட்ட ஜரீனா நிம்மதியாக மூச்சு விட்டு மனதில் இருந்த பெரிய பயம் அகன்றதை உணர்ந்தார். பிறகு மகிழ்ச்சியோடு அவள் ஜெயசமரனை பார்த்தாள். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அப்போது அவன் மெதுவாக, இது இவ்வளவு எளிதா முடிகிற விஷயம் இல்லையே என்றான். அப்போது வானத்தில் நின்று கொண்டிருந்த தவான் ஜெயசமரனை நோக்கி மெதுவாக சிரித்தார். பின்னர் அவர் சமரன் சிக்கியிருந்த வாழ்க்கை மரண சிறையை பார்த்து, ஆனா எங்க தொண்டைமான் பிரிவுக்கும் ஹீமவாகினி வீரர்களுக்கு நடுவுல ஒரு பழைய பகை இருக்குது. மகேந்திரனுக்கும் அது நல்லாவே தெரியும். அதனால ஹீமவாகினியை சேர்ந்த இந்த வீரனை எங்களால விட முடியாது என்றார். தவான் சொன்ன வார்த்தைகளுடன் ஜரீனாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி முழுவதும் மறைந்தது. அப்போது அவள் ஜெயசமரனின் கண்களில் தோன்றிய கடுமையான ஒளியை பார்த்தாள். சில நொடிகளுக்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக எழுந்து நின்று ஜரீனாவை நோக்கி, என்ன மன்னிச்சிரு ஜரீனா, இங்க விஷயம் என்னோட அண்ணனை பத்தி மாறிடுச்சு. இனி என்னால் அமைதியா இருக்க முடியாது என்றான். இதை சொல்லும் போது கருஞ்சிவப்பு நிறமாக மாறிய அவன் முகத்தை ஜரீனா பார்த்தாள். அந்த நேரத்தில் அவன் முகத்தில் ஒரே ஒரு உறுதியான புன்னகை மட்டும் இருந்தது. அதை பார்க்கும் போது சமரனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருப்பது தெரிந்தது. ஆனால் அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனா கலங்கி, சமரா, நீ அவங்க கூட சண்டை போட்டு அவங்க உன்னை கொன்றுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றாள். அதற்கு ஜெயசமரன் லேசான புன்னகையுடன், ஜரீனா, என்னோட அண்ணா என்ன காப்பாத்ததான் அவரோட உண்மையான அடையாளத்தை வெளியே காட்டினாரு. அது தெரிஞ்சும் நான் இங்க அமைதியா நின்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவும் இருக்க முடியாது. சரி, நீயே சொல்லு, என்னோட அண்ணா கஷ்டப்படுறத நான் கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கணுமா என்று கேட்டா. ஆனால் ஜரீனா அவன் சொல்வதை கேட்க தயாராக இல்லை. அவள் கோபத்தில், உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் உண்மையான அண்ணன் தம்பிங்க இல்ல. அப்படி இருக்கும்போது அவனுக்காக நீயே உன்னோட உயிரை பணையம் வைக்கிற. நீ என்னோட பேச்சை கேட்காம சண்டை போட்ட, என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை மயக்கமடைய வச்சாச்சும் யாவர் பிரிவுக்கு கூட்டிட்டு போவேன் என்றாள். ஆனால் இதை சொன்னவுடன் ஜரீனா அமைதியானாள். ஏனெனில் அவள் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் அவளுக்கே உடனே புரிந்தன. அதோடு இப்போது அவளால் எதையும் செய்ய முடியாது என்பதும் அவளுக்கு தெரிந்தது. அதனால் சிவந்த கண்களுடன் அவள் ஜெயசமரனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, நீ உயிரோடு இருந்தா போதும் ஜரீனா, அதுதான் எனக்கு முக்கியம் என்றான். அதை சொன்னவுடன் அவன் ஒரு அடி எடுத்து முன்னேறி வானத்தில் மிதந்து கொண்டிருந்த தபானையும் மற்ற இருவரையும் பார்த்து, உங்க முன்னாடி என்னோட சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். என் கூட சண்டை போடுறது உங்களுக்கு ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்க என் அண்ணனை தொட நினைச்சா என்ன தாண்டி தான் போகணும். சமரன் அண்ணா இந்த பிரபஞ்சத்தை காக்க இங்க வந்திருக்காரு. ஆனா நீங்க ஒன்னதுக்கு ஆகாத பிரச்சனைகளை பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, சமரன் அண்ணாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த உலகம் அழிகிறத யாராலையும் தடுக்க முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு சமரன் முன்னேறும் போது மாயவேந்தனும் மற்ற பெரியவர்களும் பதறி, சமரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? திரும்பி வா என்று கத்தினர். அதே நேரத்தில் நீர்ஜா, விழுவன் போன்றோரின் முகங்களில் பயமும் உதவியற்ற தன்மையும் தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரன் இப்படி செய்வது அவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள் எல்லோரும் நடுங்கினர். அப்போது தவான் வானத்திலிருந்து கீழே பார்த்து லேசாக சிரித்துக் கொண்டே, சமரா, அசுர பிரிவுல நடந்த விஷயங்களை நாங்க மறக்க தயார். என்ன இருந்தாலும் நீ யாவர் பிரிவை சேர்ந்தவன். அதுவும் இல்லாம அந்த விஷயத்துல நாங்களும் கொஞ்சம் எல்லை மீறிட்டோம். அத நானே ஒத்துக்கிறேன். ஆனா ஹீமவாகினியை சேர்ந்த இவனை பத்தி பேசுனா, போன தடவை அவங்களோட ஒரு வீரன் எங்களோட ஒரு உன்னத வீரனா அவன் கூட இங்க இருந்து இழுத்துட்டு uploaded by Myths Tamil Stories. எவ்வளவு சேதங்களை சந்திச்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த ஹீமவாகினி மக்களுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும்.
எங்களுக்கும் அவங்களுக்கும் பழைய பகை ஒண்ணு அப்படியே தான் இருக்கு. அதுக்கான தண்டனையை இவன் அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த விஷயத்துல நீ தலையிட்ட யாவர் பிரிவு கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்றார். அதற்கு ஜெயசமரன் சிறிதும் தளராமல், முதல்ல உங்களோட இந்த முட்டாள்தனமான வார்த்தைகளை நிறுத்துங்க. சமரன் அண்ணாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு ஆழமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவருக்கு தண்டனை கொடுக்க நினைச்சா அதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. யாவர் பிரிவை உங்களால எதிர்க்க முடியாதுன்னு நீங்க இப்படியெல்லாம் சதி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் தபானின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. சில நொடிகள் கழித்து அந்த புன்னகையை மறைத்துக் கொண்டு மகேந்திரனை நோக்கி மெதுவாகவும் எச்சரிக்கையுடனும், மகேந்திரா, இது எங்களோட தொண்டைமான் பிரிவுக்கும் ஹீமவாகினி வீரர்களுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அதுக்கு நடுவுல யாரு வந்தாலும் நாங்க அவங்கள விட மாட்டோம். அதுக்காக யாவர் பிரிவோட போர் வந்தாலும் அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த குட்டி பையனுக்கு யதார்த்தத்தை கொஞ்சம் புரிய வைங்க என்றார். இந்த வார்த்தைகள் மகேந்திரனின் முகத்தில் ஆழமான இயலாமையை கொண்டு வந்தன. அப்போது அவர் அருகில் நின்ற பெரியவரும் கவலையுடன் இருந்தார். தபான் இந்த விஷயத்தை இப்படி சுழற்றுவார் என்று அவர்கள் இருவரும் நினைக்கவே இல்லை. அவரது வார்த்தைகள் இந்த பிரச்சனையில் இருந்து யாவர் பிரிவை வெளியே தள்ளி வைத்தன. இப்போது யாவர் பிரிவு ஜெயசமரனை காப்பாற்ற விரும்பினாலும் கூட நேரடியாக தலையிட முடியாத நிலை உருவாகிவிட்டது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் சமரனை விட்டு விலக மாட்டான் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால் அவன் தலையிட்டால் தபான் அதை பயன்படுத்தி அவனை கொல்ல அவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்துவிடும். அதன் பிறகு யாவர் பிரிவு கூட எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த பகை தொண்டைமான் பிரிவுக்கும் ஹீமவாகினிக்கும் இடையே இருந்தது. அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு பெரிய கருப்பு சுடர் சிங்கம் ஓடி வந்தது. அப்போது அதன் உடலில் இருந்த சக்தி ஆபத்தாக ஒளிர்ந்தது. அது ஜெயசமரனின் அருகில் வந்து நின்றதும் அதன் சிவந்த கண்கள் தொண்டைமான் பிரிவு வீரர்களை நோக்கி பாய்ந்தன. அதை பார்க்கும்போது எதுவாயினும் அது இறுதி வரை ஜெயசமரனுடன் நிற்கும் என்று அனைவருக்கும் தெளிவாக கூறியது. அந்த காட்சியை பார்த்த தபான் மெதுவாக சிரித்துக் கொண்டே, சமரா, நீ இப்போ யாவர் பிரிவோட வீரன். அதனால நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உன்னை மட்டும் இல்லாம முழு யாவர் பிரிவையும் பாதிக்கும். உன்னோட உணர்ச்சி வசத்தால ஒரு பெரிய பிரிவையே அழிக்க போறியா என்று கேட்டார். இந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் உள்ளத்தில் நெருப்பை மூட்டின. அவன் தன் கை முஷ்டிகளை இறுக்கி தபானை பார்த்தான். அப்போது அவன் உள்ளத்தில் 3 தலைவர்களையும் கொல்ல வேண்டும் என்ற உறுதி கொதித்தது. அருகில் நின்ற ஜரீனா அதை பார்த்து அழுது கொண்டே தன் தந்தையிடம், அப்பா, தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க என்று அழுதார். அப்போது மகேந்திரன் உதவியற்ற முறையில் தனது முஷ்டியை மட்டுமே இறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் கண்களிலும் வலியும் துயரமும் நிறைந்திருந்தன. ஜெயசமரனை காப்பாற்ற அவர் மனம் விரும்பினாலும் ஒரு முடிவால் யாவர் பிரிவின் 10,000 உயிர்கள் ஆபத்தில் விழும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஒரே ஒரு வீரனுக்காக இத்தனை பேரின் வாழ்க்கையை பணயம் வைப்பது அவரால் முடியவில்லை. மேலும் இந்த பகைமை யாவர் பிரிவுடன் தொடர்பு இல்லாதது. பிரிவின் பொறுப்புகள் அவர் தோள்களில் கனமாக இருந்ததால் அவர் எதையும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அருகில் நின்ற நீல நிற உடையில் இருந்த பெரியவரும் இதை உணர்ந்து ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஜரீனாவையும் மற்றவர்களையும் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக தலை குனிந்து, ஜரீனா, இந்த விஷயத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். அவங்களோட பொறுப்புகள் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிரு. இது என் பெருமை பத்தின விஷயம் இல்ல, இது என்னோட கடமை. அதனால இந்த சிரமத்தை நான் தனியா தான் எதிர்கொள்ளணும். இதனால நம்ம யாவர் பிரிவோட எந்த ஒரு வீரனுக்கும் ஆபத்து வரக்கூடாது. ஆனா ஒண்ணு ஜரீனா, நான் அவ்வளவு எளிதா சாக மாட்டேன். அதை நான் உனக்கு உறுதியா சொல்லிக்கிறேன் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஜரீனாவின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் முன்னேறி கொண்டிருக்கும் போது அவளால் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவள் கண்களில் இருந்த உணர்ச்சி பெரிதாக பொங்கி மெதுவாக திரும்பி தனது அக்கா நீர்ஜாவின் பக்கம் சென்றாள். பிறகு நீர்ஜாவின் தோளில் தலை வைத்து அமைதியாக அழுதாள். ஏனென்றால் ஜெயசமரன் எடுத்த முடிவின் விளைவு எப்படியாக இருக்க போகும் என்பதை அவள் மனதின் ஓரத்தில் அறிந்திருந்தாள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் வானத்தில் நின்றிருந்த தபானை பார்த்து கொண்டே தனது மார்பில் இருந்த யாவர் பிரிவு அடையாளத்தை தனது கைகளால் எடுத்து தெளிவான குரலில், இப்ப நான் எடுக்க போற முடிவுக்கும் யாவர் பிரிவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. கடந்த 1 வருஷமா என்னை பாதுகாத்து எனக்கு பல விஷயங்களை கத்துக் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நான் மனமாற என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க எனக்கு தேவையானதை விட அதிகமாவே பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னையில இருந்து இந்த சமரன் ஜெயந்தன் என்னோட சொந்த விருப்பத்தினால யாவர் பிரிவை விட்டு வெளியேறேன். அதனால இனிமே நான் என்ன பண்ணாலும் அதுக்கும் யாவர் பிரிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றான். அவனது கனமான இடி முழக்கமான குரல்
அந்த முழு பகுதியிலும் எதிரொலித்தது. அதனால் சில நொடிகளில் அந்த இடமே பயங்கரமான அமைதியில் மூழ்கியது. அவன் வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஜெயசமரன் இந்த அளவுக்கு ஒரு பயங்கர முடிவை எடுக்கும்படி சூழ்நிலை மாறிவிட்டதை பார்த்து பலரின் ரத்தமும் கொதித்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட நீர்ஜா, விழுவன் மற்றும் யாவர் பிரிவைச் சேர்ந்த மற்ற வீரர்களும் ஒரு நிமிடம் பேச முடியாமல் நின்றனர். மகேந்திரனும் தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டபடி ஜெயசமரனை பார்த்தார். ஒரு காலத்தில் அவரது குரு யாமனும் யாவர் பிரிவுடனான உறவை முறித்துக் கொண்டு பிரச்சனையை தனியாக சந்தித்ததை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். அதன் மூலம் யாவர் பிரிவிற்கு ஆபத்து வருவதை அவர் தடுத்திருந்தார். இன்று பல வருடங்கள் கழித்து ஒரு இளைஞன் அதே முடிவை எடுக்கப் போகிறார். அதை உணர்ந்து மகேந்திரனின் கண்கள் சிவந்தன. அவர் முன் சென்று ஏதோ சொல்ல முயன்ற போது நீல நிற உடையில் இருந்த பெரியவர் கனத்த இதயத்துடன் அவரது தோளில் கை வைப்பதன் மூலம் அதை தடுத்தார். அப்போது மூத்த மாயவேந்தன் முன்னோக்கி வந்து கோபத்துடன், சமரா, உனக்கு அறிவில்லையா? நீ எங்க காற்று பிரிவோட போர் வீரன். எங்க அனுமதி இல்லாம நீ எப்படி வெளியே போக முடியும் என்று கத்தினார். அதை கேட்ட ஜெயசமரன் அவரை மரியாதையுடன் பார்த்து, Uploaded by Myths Tamil Stories. மாயவேந்தர், உங்ககிட்டையும் மூத்த விசாகன் கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எனக்கு பண்ண எல்லா உதவிகளுக்கும் நான் கைமாறு பண்றேன் என்றான். இதை சொன்னவுடன் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கண்களில் பொங்கிய உணர்ச்சியை அடக்கினான். பின்னர் பழிவாங்கும் தீர்மானத்துடன் வீராவை நோக்கி பார்த்து, வீரா, கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துருச்சு. இப்ப நீயும் நானும் மட்டும்தான். வா, இன்னைக்கு இவங்க கதையை முடிக்கலாம், இல்ல அவங்க நம்ம கதையை முடிக்கட்டும் என்றான். அந்த வார்த்தையுடன் இருவரும் ஒளி போல வேகமாக எழுந்து சமரன் அடைக்கப்பட்டிருந்த கருப்பு வெள்ளை சிறைச்சாலையை நோக்கி பாய்ந்தனர். அவர்களின் வேகம் காற்றை விட அதிகமாக இருந்தது. அதனால் சில நொடிகளில் அவர்கள் சமரனை அடையலாம். அதே நேரத்தில் இதுதான் சமரனை காப்பாற்ற அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்பதை அவர்கள் இருவரும் புரிந்திருந்தனர். ஆனால் இந்த பணி கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதையும் நன்றாகவே அறிந்திருந்தனர். ஏனென்றால் தொண்டைமான் பிரிவு தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய தூரம் இருந்தது. இதற்கிடையில் இந்த காட்சியை கண்ட தபான் கொடூரமாக சிரித்துக் கொண்டே, இந்த பையனுக்கு அவனோட எல்லை என்னன்னு தெரியல, அதான் கடைசியில நம்ம விரிச்ச வலையிலேயே வந்து விழுந்துட்டான் என்றார். அப்போது அவர் அருகில் நின்ற ராவுத்தரும் சிரித்தபடியே, இந்த பையன் அவனாவே யாவர் பிரிவுல இருந்து வெளியேறிட்டான். இப்ப அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யாவர் பிரிவினால அவனை காப்பாற்ற முடியாது என்றார். இதை சொன்னவுடன் ராவுத்தர் தனது கைகளை நீட்டி வாழ்க்கை மரண சக்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பயங்கரமான தாக்குதலை வெளியிட்டார். அந்த கருப்பு வெள்ளை சக்திகள் முன்னேறும் போது அவை ஒரு பெரிய விரலின் வடிவம் எடுத்து 2 ஒளிக்கோடுகளையும் கடுமையாக காயப்படுத்த தயாராக இருந்தன. அந்த விரல் நகரும் ஒவ்வொரு நொடியும் பரிமாணங்களே நடுங்கும் அளவுக்கு இருந்தது. அதனால் காற்றில் கூட சிறிய விரிசல்கள் தென்பட்டன. இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை கண்ட நகரம் முழுவதும் பயத்தில் உறைந்தது. அப்போது அந்த ஒளிரும் விரல் ஜெயசமரனையும் வீராவையும் தாக்க வரும்போது வீரா சத்தமாக, அண்ணா, நீங்க போய் சமரன் அண்ணாவை காப்பாத்துங்க, இந்த தாக்குதலை நானே தடுத்துக்கிறேன் என்றான். அவன் இதை சொன்னவுடன் ஒரு பெரிய கர்ஜனையுடன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தி அந்த ஆபத்தான விரலில் நேராக மோதினான். ஜெயசமரனும் வீராவும் ஏற்கனவே காயமடைந்திருந்ததால் இந்த தாக்குதலை அவர்கள் இருவராலும் நேராக எதிர்க்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. அப்படி இருந்தாலும் வீரா தனது உயிரையே பணயம் வைத்து அந்த தாக்குதலை உடைக்க முடிவு செய்தான். ஆனால் அவன் அந்த விரலில் மோதியவுடன் அவனது உடலில் இருந்த விசித்திரமான குறியீடுகள் ஒளிரத் தொடங்கின. அந்த ஒளிக்குள் கருப்பு நிறம் கலந்து அவனுடைய ரத்தம் அந்த சக்திகளுடன் கலந்தது. அதைத் தொடர்ந்து வீரா தனது ஆதி ரத்தத்தை பயன்படுத்தி தனது சக்தியை பல மடங்கு உயர்த்தினான். அப்போது அந்த கருப்பு ஒளிக்குள் கொடிய சுடர் சிங்கம் ஒன்று உருவாகி சக்தி விரலின் ஒவ்வொரு அடியையும் அழிக்க தொடங்கியது. அந்த இரு சக்திகளும் மோதிய போது அங்கே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அலை பரவியது. அந்த அதிர்ச்சியால் வீராவின் உடல் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டது. அதே நேரத்தில் அவனது உடலில் இருந்து நிறைய ரத்தம் பீரிட்டது. அத்தியாயம் 1802. வீராவின் குரலில் இருந்த வலியை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் அவன் எவ்வளவு கடுமையாக காயமடைந்தான் என்பது புரிந்தது. வீரா தன் உயிரையே பணயம் வைத்து அந்த தாக்குதலை நிறுத்தினான். இருந்தாலும் அந்த தாக்குதலின் தீவிரத்தால் அவன் நொறுங்கி கீழே விழுந்தான். இதை பார்த்த ஜெயசமரன் கண்ணீர் கலந்த கோபத்துடன், வீரா என்று கத்தினான். வீரா இரத்த வெள்ளத்தில் படுத்திருப்பதை பார்த்த அந்த நொடியில் ஜெயசமரனின் உள்ளத்தில் ஒரு புதிய கொடிய தீ எரிய தொடங்கியது. அவன் உடனே எந்தவித தயக்கமும் இல்லாமல்
தனது கை முஷ்டியை இறுக்கி நேராக வாழ்க்கை மரணச் சிறையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். மறுபுறம் தொலைவில் இருந்த ராவுத்தர் இதையெல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டே, இது சுடர் சிங்கம் உண்மையிலேயே ரொம்ப திறமையானதுதான் போல. ஆனா பாவம், என்னோட ஒரே ஒரு தாக்குதல கூட அதனால தாங்க முடியல. ஆனா இப்ப அவரால என்ன பண்ண முடியும்னு இந்த சமரம் இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கான். டேய் தம்பி, நீ என்ன பண்ணாலும் என்னோட இந்த வாழ்க்கை மரண சிறையை உன்னாலும் ஒரு நாளும் உடைக்கவே முடியாது என்றார். இவ்வளவு சொன்ன பிறகும் ராவுத்தர் ஜெயசமரனை நேரடியாக தாக்கவில்லை. ஏனெனில் அவர் உருவாக்கிய வாழ்க்கை மரண சிறையில் மிக ஆபத்தான மரண சக்திகள் இருப்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் ஒரு 8ஆம் நிலை நிரஞ்சன யோகியான ஜெயசமரனுக்கு அத்தகைய சக்திகளை எதிர்கொள்வது சாத்தியம் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் விட ராவுத்தருக்கும் ஜெயசமரனுக்கும் இடையில் மிகப்பெரிய வலிமை வேறுபாடு இருந்தது. அதோடு ஜெயசமரன் அந்த மரண சக்திகளுடன் மோதும் தருணமே அவனது ஆன்மா கூட சாம்பல் ஆகிவிடும். ஒரு வகையில் அவன் இப்போது மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஆனால் ஜெயசமரன் ராவுத்தரின் கேலிக்கும் சவாலுக்கும் எந்த பதிலும் அளிக்கவில்லை. ரத்தம் சிவந்த கண்களுடன் தனது உடலின் அனைத்து சக்திகளையும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விட தொடங்கினான். பிறகு அவனது விரல்கள் விரைவாக முத்திரைகளை மாற்றின. அதன் விளைவாக ஒரு ஒளி வலை உருவானது. அந்த வலை மெதுவாக பெரிதாகி ஜெயசமரனின் முன் பிரகாசத்துடன் விரிந்தது. அதற்கு பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் ஜெயசமரன் தனது மார்பில் தன்னைத்தானே பலமாக தாக்கினான். அதனால் வெளிப்பட்ட ஆதி ரத்தம் நேராக அந்த ஒளி வலையில் சென்று கலந்து விட்டது. அந்த ரத்தம் சேர்ந்த உடனே வலையின் சக்திகள் இன்னும் அதிகரித்து அது ஜெயசமரனின் கட்டுப்பாட்டில் ஒரு பெரிய அளவில் சுழல தொடங்கியது. அப்போது அவனது கைகள் தொடர்ந்து விசித்திரமான முத்திரைகளை உருவாக்கின. அவனது ஒவ்வொரு முத்திரையிலும் வலையின் உள்ளே மர்மமான அடையாளங்கள் ஒளிர்ந்து எழுந்தன. பிறகு சில நொடிகளில் அந்த அடையாளங்களிலிருந்து பிரகாசமான ஒளி வெடித்து ஒன்றாய் இணைந்து வாழ்க்கை மரண சிறையை நோக்கி நேராக முன்னேறியது. அந்த ஒளி எங்கு பாய்ந்ததோ அந்த இடத்தில் ஒரு மர்மமான நடுக்கம் பரவியது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி வாழ்க்கை மரண சிறையை நெருங்கிய போது ராவுத்தரின் சக்தி கொஞ்சம் பலவீனமடைய தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் அதிர்ந்தனர். ஏனெனில் வாழ்க்கை மரண சக்தியை எதுவும் அசைக்க முடியாது என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அந்த ஒரு நொடியில் சிதறியது. மறுபுறம் ஜெயசமரனை கேலி செய்து கொண்டிருந்த ராவுத்தரின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. அவர் ஜெயசமரன் உருவாக்கிய ஒளி வலையை உற்று பார்த்து பெரும் அதிர்ச்சியுடன், இது என்ன? இது என்ன மாதிரியான சக்தி? வாழ்க்கை மரண சக்திகளை கூட அழிக்குதா? இது எப்படி சாத்தியம் என்று நடுங்கும் குரலில் கேட்டார். அப்போது வலியால் துடித்த ஜெயசமரன் மீண்டும் வலிமையை சேர்த்து இன்னொரு குத்தை தன் மார்பில் குத்தினார். அதன் தாக்கத்தில் மேலும் அதிக ரசம் வெளியேறி அந்த ஒளி வலையை பலப்படுத்தியது. இதனால் வாழ்க்கை மரண சக்தி இன்னும் அதிகமாக உடைந்து போக தொடங்கியது. ஆனால் ஜெயசமரனின் உடல் வலியால் பலவீனமாகிக் கொண்டே இருந்தது. அவரிடம் பல பண்டைய நுட்பங்கள் இருந்தாலும் ராவுத்தர் போன்ற சக்தி வாய்ந்தவரை நேரடியாக எதிர்கொள்ள அவை போதாது என்று அவன் அறிந்திருந்தான். அதைத் தொடர்ந்து பலவீனமடைந்த கண்களால் அவன் சமரனை பார்த்து சத்தமாக, அண்ணா, அதை இப்ப உடைங்க என்று கத்தினான். ஏனெனில் வாழ்க்கை மரண சிறையை முழுவதுமாக அழிப்பது அவனால் முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் சமரன் அந்த வேலையை முடிக்க அவன் அதை கொஞ்சம் தளர்த்தி வைக்க வேண்டியது அவசியம். இதற்கிடையில் ஜெயசமரனின் தாக்குதலினால் சிறை பலவீனமடைந்து நடுங்குவதை சமரன் கவனித்தான். பிறகு அவன் கோபமாக தன் கருப்பு சக்திகளை வெளிப்படுத்தி அந்த சிறையை நேராக தாக்கினான். அவனது தொடர்ச்சியான தாக்குதலால் சிறை உடையும் தருவாயில் இருந்தது. பிறகு இறுதியில் ஒரு பெரிய வெடிப்புடன் அது முற்றிலும் சிதறி அழிந்தது. அது உடைந்தவுடன் சமரன் தனது இறக்கைகளை விரித்து கடுமையாக காயமடைந்த வீராவையும் மிகவும் பலவீனமடைந்த ஜெயசமரனையும் பார்த்தான். அவர்களின் நிலையை பார்த்ததும் சமரனின் கண்கள் இன்னும் சிவந்து, அவர்கள் மூவரும் இதுவரை இவ்வளவு தூரம் தள்ளப்பட்டதில்லை. அதனால் சமரனால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. முன்னால் அவனிடமிருந்த தெய்வீக சக்திகள் இன்னும் முழுதும் திரும்பவில்லை என்றாலும் உள்ளத்தில் இருந்த பழிவாங்கும் நெருப்பு அவனை முன்னோக்கி தள்ளியது. பிறகு அவன் இரத்த சிவந்த கண்களுடன் தபானையும் மற்ற தலைவர்களையும் பார்த்து சத்தமாக, ஹீமவாகினியின் அசுர சக்திகளே, வெளிவாருங்கள் என்று கத்தினான். சமரன் இப்படி கத்திய உடனே அவனது ரெக்கைகளில் இருந்த விசித்திர குறியீடுகள் ஒளிர்ந்தன. அவை பார்க்க வேறொரு உலகின் சக்திகளைப் போல இருந்தன. பிறகு அந்த குறியீடுகள் ஒன்றன் பின் ஒன்று மறைந்து இரத்தமாக மாறி சமரனின் உடலுக்குள் நுழைந்தன. ஒவ்வொரு குறியீடும் மறையும் போது அவனது சக்தி பல மடங்கு உயர்ந்தது. அதை கண்ட தபானும் மற்ற தலைவர்களும் முதல் முறையாக கவலை அடைந்தனர். அப்போது சமரன் மீதமிருந்த ஹீமவாகினியின் சக்திகள் அனைத்தையும் விடுவித்திருந்தான். அவனது உண்மையான சக்திகள் இன்னும் முழுமையாக திரும்பவில்லை என்றாலும் இதுவே சரியான நேரம் என்று அவன் முடிவு செய்தான்.
பிறகு அவன் உடலிலேயே பொங்கிய சக்திகளுடன் சமரன் அந்த தலைவர்களை நேராக பார்த்து, தொண்டைமான் பிரிவு தலைவர்களே, நீங்க ஹீமவாகினி மக்களை ரொம்ப வெறுக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த ஹீமவாகினியோட வீரன் உங்களுக்கு என்ன பண்ண போறான்னு. இதுக்காக என்னோட உயிரே போனாலும் உங்களை என் முன்னாடி மண்டியிட வைக்காம நான் நிறுத்த மாட்டேன் என்று கத்தினார். அப்போது மகேந்திரனின் அருகில் நின்ற நீல நிற உடை அணிந்த முதியவர் தாழ்ந்த குரலில், இந்த பையன் ஹீமவாகினியோட மறைமுக சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அது ஒரு சில நிமிடத்துக்கு அவனோட சக்திய பெரிய அளவுக்கு அதிகமாக்கும். ஆனா அதோட விளைவு முடிஞ்ச உடனே அவனோட உடம்புலையும் ஆன்மாவிலையும் பெரிய அளவு காயம் ஏற்படும். அவன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சக்தி வாய்ந்தவனா மாறினாலும் அவனால இந்த 3 பேரையும் தனியா எல்லாம் ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல தொண்டைமான் பிரிவோட தலைவர்கள் இந்திரஜித் நிலை போர் வீரர்கள் என்றார். இதை கேட்ட மகேந்திரனின் முகத்தில் கவலை தோன்றியது. அவர் உடனே தனது கை முஷ்டிகளை கோபத்தில் இறுக்கினார். இதற்கிடையில் சமரனின் உடலிலிருந்து வெளிப்படும் கருப்பு சக்திகள் மேகங்களாக மாறி அந்த இடத்தை சுற்றி சுழலத் தொடங்கின. அப்போது அந்த மேகங்களை பார்த்த தபான் உடனே, நீ உன்னோட ஹீமவாகினி சக்திகளை பயன்படுத்தினாலும் எங்க 3 பேர்ல ஒருத்தரை கூட உன்னால தொட முடியாது என்றார். ஆனால் சமரன் உறுதியுடன், ஆனா என்னால அதை முயற்சி பண்ண முடியும் என்றான். அதைத் தொடர்ந்து அவன் தன் முத்திரைகளை மாற்றிய போது கருப்பு மேகங்களில் இடி முழக்கமிட்டன. பிறகு அவை ஒன்றாக கூடி ஒரு பெரிய கருப்பு சந்திரனாக மாறின. அப்போது அந்த சந்திரன் மிக ஆபத்தான சக்தியை வெளிப்படுத்தியது. மக்கள் அந்த சக்தியை உணர்ந்ததும் மூச்சு நிற்கும் அளவுக்கு பயந்தனர். பிறகு சமரன் மெதுவாக, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த அசுர சந்திர நுட்பத்தை கத்துக்கிட்டேன். இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உங்க 3 பேரை வச்சுதான் நான் சோதிக்க போறேன் என்றான். இதை சொல்லிவிட்டு சமரன் சைகை செய்ததும் அந்த கருப்பு சந்திரன் மின்னல் வேகத்தில் பரிமாணங்களை தாண்டி 3 தலைவர்களையும் நோக்கி பாய்ந்தது. அதன் சுழலும் சக்தியால் காரிருள் நகரத்தை சூழ்ந்த ஆறுகளும் புயல்களாக கொந்தளித்தன. அந்த தாக்குதல் மிக அருகில் வந்ததை கண்ட ராவுத்தர் உடனே வாழ்க்கை மரண சக்திகளை கட்டவிழ்த்துவிட்டு ஒரு பாதுகாப்பு கோலத்தை உருவாக்கி அதை அந்த சந்திரனை நோக்கி அனுப்பினார். இரு சக்திகளும் மோதிய தருணத்தில் வானமே விரிசல் ஏற்படும் அளவுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சி அலையே அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைத்தது. அதே நேரத்தில் ராவுத்தரின் கோலம் அந்த மோதலில் பின்வாங்கி அவரையே பல அடிகள் பின்னோக்கி தள்ளியது. அதை பார்த்து அவரது கண்களில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் சமரனின் தாக்குதல் அவர் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்தது. பிறகு ராவுத்தர் நேரத்தை வீணாக்காமல் வானத்தில் உருவாக்கிய கோலத்தில் ஏறி சமரனை தாக்க முன்னேறினார். அவர் முன்னேறும் போது வானம் முழுவதும் கலவரமாக இருந்தது. ஆனால் அந்த பெரும் அசுர சந்திரன் ராவுத்தரை விடாமல் தொடர்ந்து மோதியது. அதன் சக்தி தபான் மற்றும் துராஜையும் நோக்கி சென்றதால் அவர்களும் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி அதை தடுக்க வேண்டியிருந்தது. அதைத் தொடர்ந்து வானத்தில் 3 தலைவர்களும் ஒரே ஒருவனான சமரனும் மோதும் அந்த காட்சியை பார்த்த மக்கள் திகைத்து போனார்கள். ஏனெனில் ஒரே ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய சக்திகளுக்கு எதிராக தனியாக நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அப்போது தபான் துராஜை நோக்கி இரக்கமற்ற குரலில், நாங்க 3 பேரும் ஒன்னா சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ஆனா இப்ப நீ எங்க 3 பேர் கூட தனியா மோத விரும்புறதுனால தொண்டைமான் பிரிவு தலைவர்களோட உண்மையான முகத்தை இப்ப நாங்க உனக்கு காட்ட போறோம் என்றார். பிறகு அவர்கள் இருவரும் சிரித்தபடியே மின்னல் வேகத்தில் சமரனை தாக்க தொடங்கினர். இருவரும் சேர்ந்து தாக்கியதும் வானத்தில் இருந்த கருமேகங்கள் நடுங்குவது போல தெரிந்தன. அதை பார்த்த சமரன் உடனே பின்வாங்கினான். இப்போது அவனது சக்தி பல மடங்கு அதிகரித்திருந்தாலும் 3 தலைவர்களை ஒரே நேரத்தில் எதிர்ப்பதில் அவன் மிகவும் சிரமப்படுகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை தூரத்தில் இருந்த ஆரண்யா கவனித்தாள். அப்போது அவள் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. அவள் உடனே, தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களையும் அவன் தனியாவே எதிர்க்கிறானா? இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் என்றாள். அதற்கு அவள் அருகில் இருந்த ஒரு அழகான பெண் பெருமூச்சு விட்டு, ஹீமவாகினியோட சக்திகள் நம்ம சக்திகளை விட வித்தியாசமானது ஆரண்யா. இந்த பையன் ஒருவேளை அங்க ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனா இருந்திருக்கலாம். அவன் மட்டும் அவங்க 3 பேர்ல ஒருத்தரை எதிர்த்து இருந்தா அவன் இந்நேரம் ஜெயிச்சிருப்பான். ஆனா 3 தலைவர்களும் ஒன்னா இருக்கும்போது பாவம் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. Uploaded by Myths Tamil Stories. செய்தி முழு கிழக்கு பகுதியையும் ஒரு குலுக்க போகுது. அதே மாதிரி ஜெயசமரனும் ஒன்னும் சாதாரண பையனெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட வெறும் 8ஆம் நிலை நிரஞ்சன யோகி சக்தி இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கான். அதனாலதான் தொண்டைமான் பிரிவு அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்றாள். இதை கேட்டதும் அவர்கள் அருகில் இருந்த ஆர்யாவின் முகத்தில் அதிருப்தி தோன்றியது. அவள் உடனே கண்கள் சிவக்க, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க, ஆனா என்னோட 2 அண்ணன்களும் இங்க இறக்க போறது இல்லை என்று தைரியமாக சொன்னாள்.
இருவருக்கும் தற்போது எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அவர்களை பற்றி அவளுக்கு தெரிந்ததிலிருந்து அவர்கள் இருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார்கள் என்று அவள் நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆர்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஆரண்யா மெதுவாக சிரித்தாள். ஏனெனில் தொண்டைமான் பிரிவின் தலைவர்கள் சாதாரண போர் வீரர்கள் அல்ல. அவர்களை வெல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் சமரனும் வீராவும் எளிதான பாதையில் ஒருபோதும் நடந்தவர்கள் அல்ல. அதனால் இன்றைய சவாலும் அவர்களின் தலைவிதியை சோதிக்க வந்த இன்னொரு தருணம் போலத்தான் இருந்தது. அப்போது சிறிது தூரத்தில் நின்ற மகேந்திரன் வானத்தில் நடந்த போரை பார்த்து உதவியற்றபடி, அந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சண்டையில தோத்துருவான். தபானையும் மற்ற 2 பேரையும் தோற்கடிக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இவ்வளவு முயற்சி பண்றான் என்று கேட்டார். இதை கேட்ட நீல நிற உடை அணிந்த பெரியவரின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. பிறகு அவர் வானத்தில் திரண்டு கொண்டிருந்த கருமேகங்களை பார்த்தார். அங்கே அவருக்கு ஒன்றும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் மேகங்களின் நடுவே சமரனின் பின்னால் ஒரு விசித்திரமான ஊதா நிற மேகம் உருவாகி வந்தது. அந்த மேகத்திலிருந்து ஒரு அசாதாரண சக்தி உணரப்பட்டது. அதை பார்த்த பெரியவர் திடீரென ஏதோ புரிந்து கொண்டு, அந்த பையன் இதுவரைக்கும் அவனோட முழு சக்தியையும் பயன்படுத்தி சண்டை போடல. அவனை பார்க்கும்போது அவன் வேற ஏதோ ஒண்ணுக்கு தயாராயிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் அந்த 3 தலைவர்களையும் ஒன்னா சண்டைக்கு இழுத்திருக்கான் என்றார். அவர் இதை சொன்னதும் மகேந்திரனின் பார்வை ஜெயசமரனும் வீராவும் நின்றிருந்த இடத்தை நோக்கி சென்றது. ஆனால் அந்த இடம் காலியாக இருந்தது. இது அவரை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பிறகு அவர் உடனே சமரனின் பின்னால் உருவாகி கொண்டிருந்த ஊதா மேகத்தை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படின்னா சமரனும் வீராவும் இப்போ அந்த பையனுக்கு பின்னால இருக்காங்களா? அப்ப இந்த பையன் அவன் சக்தியோட பெரும் பகுதியை பயன்படுத்தி ஒரு கதவை உருவாக்கி அவங்க 2 பேரோட இங்க இருந்து தப்பிக்க போறாங்களா என்று கேட்டார். இதற்கு பதிலாக நீல நிற உடை அணிந்த பெரியவர் தலையசைத்து, உண்மையிலேயே அவனோட இந்த சக்தியை வச்சு 3 தலைவர்கள்ல ஒருத்தரை அவனால கண்டிப்பா கொல்ல முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஜெயசமரனையும் வீராவையும் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இந்த பையன் இங்கிருந்து தப்பிக்கிற அவரோட இலக்குல வெற்றி பெறுவான்னு நம்புறேன். ஆனா அது வரைக்கும் தபானும் மற்ற 2 பேரும் அந்த கதவை கண்டுபிடிக்காம இருக்கணும் என்றார். அப்போது வானத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சத்தம் எழுந்தது. அந்த வெடிப்பால் சமரனின் உடல் மீண்டும் பின்னோக்கி தள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் தபானையும் மற்ற 2 தலைவர்களையும் பார்த்து கொண்டிருந்த சமரனின் கண்களில் ஆழமான கவலை தெரிந்தது. அவன் உடனே தனது கையை மெதுவாக அசைத்து பின்னால் உருவான ஊதா மேகத்திற்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்றதும் மக்கள் ஜெயசமரனும் வீராவும் அங்கே இருப்பதை பார்த்தார்கள். மூவரும் உள்ளே நுழைந்த போது அந்த மேகத்தில் ஒரு விசித்திரமான ஒளி பரவத் தொடங்கியது. இந்த காட்சியை தபானும் மற்ற தலைவர்களும் பார்த்ததும் அவர்களின் முகம் நிறம் மாறி, இந்த பையன் மற்ற 2 பேரையும் கூட்டிட்டு இங்க இருந்து ஓட முயற்சிக்கிறான் என்று அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது மேகத்தின் உள்ளே சமரன் தொடர்ந்து தனது முத்திரைகளை மாற்றிக்கொண்டே இருந்தான். அதனால் மேகம் வேகமாக சுழன்றது. அந்த நேரத்தில் மேகத்திற்குள் பேராற்றல் நிரம்பி இருந்தது. இதற்கிடையில் சமரன் ஜெயசமரனிடம் அமைதியாக, இப்போதைக்கே என்னாலே உங்களை தடுக்க முடியும். ஆனா நம்மளால இனி கிழக்கு பகுதியில ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஜெய் என்றான். ஆனால் ஜெயசமரனின் முகம் பலவீனத்தினால் வெளிரி போயிருந்தது. அதே நேரத்தில் அவனும் சமரனின் சக்தி மெதுவாக குறைந்து வருவதை பார்த்தான். அவன் சக்தி இப்படியே குறைந்தால் அவர்கள் தப்பிக்க எந்த வாய்ப்பும் இருக்காது என்று அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் தபானும் மற்ற இருவரும் ஒரே நேரத்தில் அந்த மேகத்தை தாக்கி, எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆனா எதை வச்சு நாங்க உங்களை இவ்வளவு எளிதா தப்பிக்க விடுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க தம்பிகளா என்று கேட்டனர். அத்தியாயம் 1803. 3 தலைவர்களின் தாக்குதலால் சமரன் உருவாக்கிய மேகம் கடுமையாக நடுங்கியது. ஒருவேளை அந்த மேகம் உடைந்து விட்டால் அவர்கள் மூவரும் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை சமரன் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் அவன் கண்கள் சிவந்து தன்னிடமிருந்த சக்தியை சேர்த்து மேகத்தை ஒரு வலுவான கவசத்தால் சுற்றினார். ஆனால் 3 தலைவர்களும் அடுத்த தாக்குதலுக்கு தயாரானார்கள். அதை பார்த்து சமரனின் முகத்தில் கவலை அதிகமானது. அவனால் அந்த மேகத்தை வலுப்படுத்தவோ அல்லது 3 தலைவர்களையும் இன்னொரு முறை தடுத்து நிறுத்தவோ முடியும். ஆனால் அவனால் 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவன் பின்னால் இருந்து ஒரு கர்ஜனை கேட்டது. அவன் திரும்பி பார்க்கும்போது காயமடைந்த வீரா முன்னே வந்து, நான் உங்களை தடுக்கிறேன்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க என்றான். அதை சொல்லி அவன் கருப்பு ஒளியாக மாறி வேகமாக முன்னேறினான். ஆனால் அவன் சில அடிகள் சென்றவுடன் ஒரு சக்தி அவனை பின்புறம் பிடித்து இழுத்தது. அதனால் வீரா மீண்டும் சமரன் உருவாக்கிய கவசத்திற்குள் வந்து வீழ்ந்தான். அவனை தடுத்தது யார் என்று அவர்கள் பார்த்தபோது அங்கே ஜெயசமரன் நின்று கொண்டிருந்தான்.
அவர்களை பாதுகாக்க அவனே முன்னேறி செல்ல முடிவு செய்திருந்தான். இந்த உணர்வுடன் அனைவரின் இதயமும் ஒரு கணம் நின்றது. ஏனெனில் ஜெயசமரன் அப்படி செல்வது மரணத்திற்கு நேராக நடப்பது போன்றது என்பதை அங்கிருந்த அனைவரும் அறிவார்கள். அந்த பயத்திலும் பதற்றத்திலும் சமரன், இல்ல ஜெய், நீ போக கூடாது, நீ போனா அவனுங்க உன்னை கொன்றுவானுங்க என்று கத்தினார். ஆனால் அது எதையும் காதில் வாங்காத ஜெயசமரன் வானத்தில் மெதுவாக சுழன்றபடி முன்னேறி கொண்டிருந்தார். அப்போது அவன் கண்கள் வேகமாக நெருங்கி வரும் ஆபத்தான தாக்குதலின் மீது நிலைத்திருந்தது. ஆனால் அந்த தாக்குதல் அவனை அடைவதற்கு முன்பே அதன் அழுத்தம் அவனை கடுமையாக தாக்கியதால் சுற்றி உள்ள எல்லாம் மங்கலாகி போனது. அதை பார்க்கும்போது அந்த 3 இந்திரஜித் தலைவர்களின் கூட்டு தாக்குதல்கள் ஜெயசமரனின் உயிரை பறிப்பதற்கு போதுமான சக்தி கொண்டவை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களுக்கு எதிராக தனது வலிமை எவ்வளவு சிறியது என்று அவன் அறிந்திருந்தாலும் அவன் இன்னும் தயங்காமல் முன்னேறினான். சமரன் கவசத்தை முடிக்க சில நிமிடங்கள் எடுக்கும். அதுவரை யாராவது ஒருவர் 3 தலைவர்களையும் நிறுத்த வேண்டும், இல்லையெனில் யாரும் உயிருடன் தப்ப முடியாது. இந்த எண்ணத்துடனே ஜெயசமரனின் கைகளில் ஒரு ஒளி மெதுவாக திரண்டது. பிறகு அந்த ஒளி விரைவில் ஒரு பெரிய பிரகாசிக்கும் கலசமாக உருவெடுத்து அவனுக்கு முன் நின்றது. அதே நேரத்தில் அவனது கையின் வழியே ஒரு கருப்பு ஒளி முன்னேறி மூவரின் சக்தி வாய்ந்த தாக்குதலை நேரடியாக தடுத்தது. அந்த கருப்பு ஒளி தாக்குதலின் சக்தியை சில கணங்கள் தடுத்து நிறுத்தினாலும் இருவரின் திறனில் இருந்த பெரிய வித்தியாசம் காரணமாக அது ஒரு நொடியில் முற்றிலும் அழிந்து விட்டது. கருப்பு ஒளி உடைந்தவுடன் மூவரின் ஆபத்தான தாக்குதல் நேரடியாக சிவப்பு கலசத்தை தாக்கியது. அப்போது இரும்பை தாக்கும் கூர்மையான ஒளி வானத்தில் எதிரொலித்து அந்த சக்தியின் அதிர்வு எல்லா திசைகளிலும் பரவியது. அதன் விளைவாக சிறப்பு கலசத்தின் பிரகாசம் மெதுவாக மங்க தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் கலசம் சிதறி ஒளியாக மாறி ஜெயசமரனை துளைத்து சென்றது. அந்த கலசம் சேதமடைந்ததால் ஜெயசமரனும் கடும் தாக்கத்தை சந்தித்தான். அதனால் அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. இதிலிருந்து அவன் எல்லா வலிமையையும் பயன்படுத்தினாலும் மூவர் ஒரே நேரத்தில் கொடுத்த தாக்குதலை ஜெயசமரனால் தாங்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவன் உடலை சுற்றி இருந்த பகுதி திடீரென உறைந்து காற்றே நின்றுவிட்டது போல அமைதியாகிவிட்டது. பிறகு அந்த இடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்தி ஜெயசமரனின் உடலை நசுக்க முயன்றது. அப்போது அந்த சக்தி அவனது உடலை கிழிப்பது போன்ற வலி ஏற்பட்டது. பிறகு அவன் உடலின் ஒவ்வொரு துளையிலும் ரத்தம் வழிய தொடங்கியது. இன்னும் சில நிமிடங்கள் இது தொடர்ந்தால் அவன் உடல் முழுவதும் அழிந்துவிடும் என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அப்போது அந்த வலியை அவனால் தாங்க முடியாமல் என்று வேதனையில் அலறினான். அவனிடம் எவ்வளவு மன உறுதி இருந்தாலும் இந்த வலியை எதிர்கொள்ள அவனால் முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அவன் உடல் இரத்தத்தால் மூழ்கியது. அந்த காட்சியை ராவுத்தரும் மற்ற தலைவர்களும் எந்த தயக்கமும் இன்றி பார்த்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் கருணை என்ற எதுவுமே இல்லை. மாறாக ஜெயசமரனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற கொடூரம் மட்டுமே இருந்தது. மறுபுறம் வீராவும் சமரனும் அந்த காட்சியை பார்த்ததும் அவர்களின் கண்களில் நீர் தோன்றி உடல்கள் நடுங்கின. ஜெயசமரனின் இந்த வலி யாராலும் தாங்க முடியாதது என்றும் மரணம் அவனை மெதுவாக நெருங்கி கொண்டு வருவதையும் அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். ஏனெனில் அந்த 3 தலைவர்களின் தாக்குதல் அவனது வலிமையை தாண்டி இருந்தது. அதனால் அவனது எலும்புகளே மெதுவாக உடையத் தொடங்கி பிறகு மொத்தமாக உடைந்து நொறுங்கியது. அப்போது ஜெயசமரனின் பார்வை இருளால் மூடப்பட, என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிய போகுதா என்று கேட்டார். இதை கேட்கும் போதே அவன் மெதுவாக சுய நினைவை இழந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் முற்றிலும் மயங்க போகும் அந்த நொடியில் அவனது உடலின் ஆழத்தில் மறைந்திருந்த ஒரு பண்டைய நாக சக்தி திடீரென்று விழித்தெழுந்தது. பிறகு அந்த சக்தி விரைந்து அவனது முழு உடலிலும் பரவியது. அதனால் அவனது காயமடைந்த பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பித்தன. அதோடு அவனது உடைந்த எலும்புகளும் மீண்டும் இணைந்து முன்பை விட வலிமை அடைய தொடங்கின. இந்த மாற்றத்தின் வேகம் அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும் அளவுக்கு இருந்தது. முன்பு அவனால் முழுமையாக ஏற்க முடியாத அந்த நாகத்தின் சக்தி இப்போது ஜெயசமரனின் உடலை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதனுடன் அவனது உடலிலிருந்து ஒரு பிரகாசமான பச்சை ஒளி வெளிப்பட்டது. அதனால் அவனது உடல் கடுமையாக நடுங்கியது. பிறகு அடுத்த கணமே அவனது தொண்டையிலிருந்து ஒரு நாக கர்ஜனை கேட்டது. அந்த கர்ஜனைக்கு பிறகு ஜெயசமரனின் உடல் மெதுவாக ஒரு மிகப்பெரிய நாகத்தின் வடிவமாக மாற ஆரம்பித்தது. அந்த நாகத்தின் உடலில் பரவும் சக்தி ஒரு பண்டைய நாகத்தின் சக்தியை போலவே இருந்தது. அது உண்மையான நாகத்திற்கு சமமில்லை என்றாலும் ஒரு மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது மாபெரும் சக்தி. ஜெயசமரன் ஒரு நாகமாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதை கண்ட ராவுத்தர் கவலையுடன், இந்த பையன் எந்த மாதிரியான ஒரு யுக்தியை பயன்படுத்துறா? இந்த யுக்தி அவனோட உடம்பை இவ்வளவு பெரிய பச்சை நாகமா மாத்துறதே என்னால நம்பவே முடியல. ஆனா அவன் என்னவா மாறினாலும் இங்க இருந்து அவனால உயிரோட தப்பிக்க முடியாது என்றார். ஜெயசமரன் எவ்வளவு முயன்றாலும்
ராவுத்தரின் கண்களில் அவனை கொல்லும் எண்ணம் இன்னும் தீவிரமாக இருந்தது. இப்போது ஜெயசமரனை உயிருடன் விட்டால் அவனது கோபமும் பழிவாங்கும் விருப்பமும் எதிர்காலத்தில் தொண்டைமான் பிரிவுக்கு பெரிய ஆபத்தாக மாறும் என்று 3 தலைவர்களும் நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் இன்று அவனை எந்த விலையிலும் நிறுத்த வேண்டும் என்ற முடிவில் அவர்கள் இருந்தனர். இந்நேரத்தில் பச்சை நாகம் முழுவதுமாக உருவம் பெறும் நிலையில் இருந்தது. அதன் உடலின் வலிமை ஜெயசமரனுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுக்க உதவியது. இருந்தாலும் 3 தலைவர்களின் தாக்குதலை முற்றிலும் தடுக்க அந்த சக்தியும் போதவில்லை. பிறகு சில நொடிகளில் நாக வடிவம் பலவீனமடைய தொடங்கியது. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக தனது மனித உருவுக்கு திரும்பினார். அவனது உடல் பலவீனமாயிருந்தாலும் அங்கே கூடியிருந்த மக்களின் கண்களில் ஆச்சரியம் மட்டுமே இருந்தது. ஏனெனில் ஒரு 8ஆம் நிலை சக்தியை பெற்ற ஒரு சாதாரண நிரஞ்சனி யோகி 3 இந்திரஜித் தலைவர்களின் இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை இதுவரை தாங்குவான் என்று யாரும் கனவில் கூட நினைக்கவில்லை. இந்த நேரத்தில் 3 தலைவர்களும் தங்கள் முழு சக்திகளை பயன்படுத்தவில்லை என்றாலும் ஜெயசமரனின் முயற்சி மக்களின் நெஞ்சை உழுக்கும் வகையில் இருந்தது. அப்போது சிலர் மெதுவாக, இன்னைக்கு இவன் தப்பி தவறி உயிரோட தப்பிச்சுட்டானா, எதிர்காலத்துல தொண்டைமான் பிரிவுன்னு ஒரு பிரிவையே இல்லாம பண்ணிடுவான் என்றார்கள். இப்படி சொன்னபோது பலரின் உடல்கள் நடுங்க ஆரம்பித்தன. தபானும் மற்ற தலைவர்களும் இதை கவனிக்கவில்லை. ஆனால் அவர்களின் கண்களில் இருந்த கொடூரம் இன்னும் கூர்மையடைந்தது. அப்போது அவர்கள் உடனடியாக தாக்கவில்லை என்றாலும் தங்கள் அடுத்த தாக்குதலை கொடியதாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட பச்சை ஒளி திடீரென மறைந்தது. அதை பார்த்த மகேந்திரனின் முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அவர் உடனே தனது முஷ்டிகளை இறுக்கி பிடித்தார். பின்னர் தாழ்ந்த குரலில் அவர்கள் அருகில் இருந்த பெரியவரை நோக்கி, பெரியவரே, தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க. இந்த பையனுக்கு நான் கடைசியா ஒரு தடவை உதவ போறேன் என்றார். இதை கேட்டவுடன் நீல நிற உடை அணிந்த பெரியவரின் முகத்தில் ஒரு சிறிய ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் அவர் ஒரு கணம் யோசித்து இறுதியில் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு மகேந்திரனும் பெரியவரும் தங்கள் சக்திகளை சேகரித்து பரிமாணங்களை கடந்து அவற்றை நேரடியாக ஜெயசமரனிடம் அனுப்பினர். அந்த சக்திகள் ஜெயசமரனை அடைந்தவுடன் அவன் மீது விழுந்திருந்த தாக்குதலின் வலிமை மெதுவாக குறைய தொடங்கியது. இதை கண்ட அங்கிருந்த மக்கள் குழப்பத்தில் மூழ்கினர். ஆனால் ராவுத்தர் உடனே கோபத்தில், மகேந்திரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பையனுக்கும் உங்க பிரிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த சண்டையில தலையிடுற என்று கத்தினார். இதற்கு மகேந்திரன் அமைதியாக, ராவுத்தர், ஒருத்தங்க தப்பு பண்ணதா நினைச்சா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அவங்கள மன்னிச்சு விடணும். அதை விட்டுட்டு இந்த சின்ன பையனை போய் இவ்வளவு கொடூரமா கொல்லணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட தபான் சிரித்தபடியே, மகேந்திரா, நாங்க ஒன்னும் ஆலமர கிளைய வெட்ட நினைக்கல, அதை வேரோட பிடுங்கி எரிய நினைக்கிறோம். எங்க பிரிவோட ஒரே ஒரு எதிரிய உயிரோட விட்டாலும் அவன் பின்னாடி எங்க பிரிவையே மொத்தமா அழிக்க வாய்ப்பு இருக்கு. யாமன் என்ன பண்ணான்னு எங்களுக்கு வரலாறு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தப்பை நாங்க மறுபடியும் பண்ண மாட்டோம். ராவுத்தர், துராஜ், நீங்க 2 பேரும் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. இந்த மறைஞ்சு போற கதவை நான் அழிக்கிறேன் என்று கத்தினார். தபானின் வார்த்தைகளை கேட்டவுடனே ராவுத்தரும் துராஜும் மகேந்திரனையும் பெரியவரையும் தடுக்க வேகமாக முன்னேறினர். மறுபுறம் தபான் ஜெயசமரனை தீவிரமாக உற்று பார்த்தார். பிறகு ஒரு கணம் கழித்து அவர் தனது கையை இறுக்கி பிடித்து கருப்பு நிற ஒளியை வெளியிட்டார். அந்த ஒளியில் வாழ்க்கைக்கும் மரணத்திற்குமான ஆபத்தான சக்திகள் இருந்தன. அது உடனே வேகமாக ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அதை பார்க்கும்போது தபான் இப்போது தனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி இருப்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர். இந்த ஒரு தாக்குதலில் அவர் ஜெயசமரனின் வாழ்க்கையை முடிக்க விரும்பினார். அப்போது அந்த கருப்பு ஒளி சில கணங்களில் ஜெயசமரனை அடைந்தது. அதே நேரத்தில் அவனுக்கு பின்னால் இருந்து வந்த ஒரு விசித்திரமான சக்தி ஜெயசமரனை திடீரென்று பின்னுக்கு இழுத்தது. அவனை பிடித்த அந்த சக்தி பலவீனமாக இருந்ததால் ஜெயசமரனால் எளிதாக பின்னோக்கி செல்ல முடியவில்லை. ஆனால் அவன் சமரன் இருக்கும் இடத்தை அடைந்த போதும் மறையும் கதவு இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. அதற்கு இன்னும் சில கணங்கள் தேவைப்பட்டன. ஆனால் தபானின் தாக்குதல் அந்நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. அப்போது சமரனால் அந்த கணத்தில் எதையும் செய்ய முடியவில்லை. அவன் அவர்களை நோக்கி வரும் சக்திகளை பார்த்தபோது அவனது முகத்தில் உதவியற்ற தன்மையும் விரக்தியும் தெரிந்தன. அவன் உடனே, இன்னும் கொஞ்ச நேரம் தான், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு கடவுளே. இப்ப இந்த பிரபஞ்சத்தோட முடிவு உன்னோட கையில. Uploaded by Myths Tamil Stories. உயிரோட போகலன்னா இந்த உலகம் இங்கேயே முடிஞ்சிடும் என்றார். இப்போது சமரன் தனது குடும்பத்தையும் அவர்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியையும் நினைத்ததால் அவனது கண்களில் சிறிய ஈரம் தோன்றியது. ஜெயசமரனை தயாராக்கிய பிறகு திரும்பி வருவேன் என்ற தனது வாக்குறுதி இனி நிறைவேறாமலும் போகலாம் என்ற பயம் அவனை கஷ்டப்படுத்தியது. அந்த நேரத்தில்
மறையும் கதவிலிருந்து வெளிச்சம் மெதுவாக பெருகியது. அது முழுமையாக திறக்கவிருந்த தருணத்தில் திடீரென்று தபானின் கருப்பு தாக்குதல் கவசத்தை உடைத்து சமரனையும் மற்ற இருவரையும் அடைந்தது. இதை கண்ட தபான் பெருமையாக சிரித்துக் கொண்டே, இங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களால இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும்னா அது நரகம் மட்டுமா தான் இருக்கும் என்று சிரித்தார். இந்த நெருக்கடியான தருணத்தில் அந்த கருப்பு ஒளி அவர்களின் மீது மோதவிருந்த போது சமரன், ஜெயசமரன் மற்றும் வீரா மூவரும் அவர்களின் கண்களை மூடி அவர்களின் மரணத்தை ஏற்க தயாரானார்கள். ஆனால் அந்த கொடிய ஒளி அவர்களை தொடவிருந்த நொடியில் ஜெயசமரனின் முன்னால் திடீரென்று ஒரு பிரகாசமான பச்சை ஒளி பரிமாணத்தை கிழித்து நுழைந்து மிகப்பெரிய நாகமாக மாறியது. அந்த நாகம் காரிருள் நகரவே மறையும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. அதோடு அது நேராக அந்த கருப்பு ஒளியுடன் மோதி அதை ஒரே அடியில் முறியடித்தது. இந்த காட்சி அனைவரையும் அசர வைத்தது. சமரனும் வீராவும் திடீரென்று கண்களை திறந்து தபானின் தாக்குதல் முறிந்து விட்டதை பார்த்தனர். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த ஆச்சரியம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அவனுக்கு முன்னால் தெரிந்த அந்த பச்சை நாகம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. இந்த தாக்குதல் அவனது பண்டைய நாகப்போர் நுட்பத்தின் உச்ச நிலை. அத்தகைய திறனை கொண்டிருந்த ஒரே ஒருவரை அவன் அறிந்திருந்தான். அவரை பற்றி யோசித்ததும் ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், அப்படின்னா எங்களை காப்பாற்றுறது மூத்த பைரவனா என்றான். ஆனால் பச்சை நாக மன்னர் பைரவன் தனக்கு உதவ வருவார் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. பண்டைய புதையலில் அவன் சந்தித்த அதே மனிதர் இப்போதும் அவனுக்கு முன்னால் நின்றிருந்தார். சமரனும் இந்த காட்சியை பார்த்தபோது ஆச்சரியத்தால் சற்றே உறைந்து போனான். ஏனெனில் பைரவன் இந்த நேரத்தில் இவ்வாறு அவர்களுக்கு உதவுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அப்போது சுற்றியிருந்த அனைவரும் பரிமாணத்தை கிழித்து உருவான அந்த பச்சை நாகத்தை கண்டபோது உறைந்து போனார்கள். ஜெயசமரன் உண்மையில் எங்கிருந்து வந்தான்? இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு போர் வீரன் கடைசி நிமிடத்தில் அவனை காப்பாற்ற வருவது எப்படி சாத்தியம் என்று யாராலும் நம்ப முடியவில்லை. இதற்கிடையில் நீல நேர உடையில் நின்றிருந்த அந்த பெரியவரும் அந்த பச்சை நாகத்தை பார்த்தபோது உண்மையான ஆச்சரியத்துடன், இந்த சக்திகள் ரொம்ப வலிமையா இருக்குது என்றார். அவருக்கு அருகில் நின்ற மகேந்திரனும் அதற்கு சம்மதித்து, சமரனுக்கு உதவ வந்தவர் கண்டிப்பா ஒரு அவதார நிலை போர் வீரர் தான். இல்லனா தபானோட தாக்குதலை இவ்வளவு எளிதா யாராலையும் அழிக்க முடியாது. இந்த நாகத்திலிருந்து வர சக்திகள் சமரனோட பண்டைய நாகப்போர் நுட்பத்தோட ஒரே பகுதி மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த நுட்பத்துக்கும் இந்த போர் வீரனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அந்த வீரர் கிழக்கு பகுதியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அவர் அந்த 3 இந்திரஜித் தலைவர்களை கொல்லணும்னு நினைக்கிறார். சமரனையும் அவரோட தோழர்களையும் காப்பாற்ற நினைக்கிறார் என்றார். பெரியவர் இதை கேட்டதும் பெருமூச்சு விட்டபடி ஒரு சின்ன புன்னகையுடன், இந்த பையனோட அதிர்ஷ்டத்தை பத்தி என்ன சொல்றது? அவன் மேல அந்த கடவுளோட கையே இருக்குது. இதுக்கு மேல அவனை யாரு என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு என்னமோ இனி தொண்டைமான் பிரிவே இருக்காதுன்னு தோணுது என்று சிரித்தார். அத்தியாயம் 1804. பைரவன் ஜெயசமரனுக்கு உதவ வந்ததை பார்த்து அங்கிருந்த யாவர் பிரிவு வீரர்களின் மனதில் இருந்த பெரும் கவலை சற்று குறைந்தது. ஏனெனில் ஜெயசமரனும் அவன் தோழர்களும் இங்கிருந்து தப்பிப்பார்கள் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. ஆனால் தவான் இந்த காட்சியை பார்த்தபோது கோபம் கலந்த ஒரு முகத்துடன் அந்த பெரிய நாகத்தை பார்த்து, யார் நீ? எங்களை எதிர்க்க உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று கத்தினார். 8ஆம் நிலை நிரஞ்சன யோகியான ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய பிரிவை இப்படி சிரமப்படுத்துவான் என்று அவர்கள் மூவரும் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. அப்போது அந்த பச்சை நாகத்திலிருந்து ஒரு மனிதன், 3 தலைவர்களே, நீங்க இவ்வளவு கீழே இறங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஒரு புதிய தலைமுறை வீரனை அழிக்க நீங்க 3 பேரும் சேர்ந்து தாக்குறீங்களா? ஒரு சண்டையில ஜெயிக்க இந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு இப்ப இங்க இருக்கிற எல்லா பெரிய பிரிவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்றார். அந்த வார்த்தைகளால் தபான் இன்னும் கோபம் அடைந்தார். பிறகு அவர் முன்னால் பார்த்தபோது ஜெயசமரனுக்கு அருகில் மெதுவாக உருவாகி வந்த அந்த மறைந்து போகும் கதவு மூடிவிட்டது. அதனால் ஜெயசமரனும் மற்ற இருவரும் விரைவில் தப்பித்து விடுவார்கள். அதை உணர்ந்த அவர் கோபத்தில் சத்தமாக, நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு யாரும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. நான் உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன் என்று கத்தினார். உண்மையில் ஜெயசமரனுக்கு உதவிய மனிதன் அவர்களை விட சக்தி வாய்ந்தவர் என்பதை தபான் புரிந்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் இங்கிருந்து மிக தொலைவில் இருந்தார். அதனால் தனது முழு சக்தியையும் அவரால் பயன்படுத்த முடியாது. அவர் நேரடியாக இங்கு இருந்தால் இந்த 3 தலைவர்களும் சேர்ந்திருந்தாலும் அவரை தடுக்க முடியாது. அதனால் நிலைமையை முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் மூவரும் ஒன்றாக முன்னேறி
தங்கள் சக்திகளை ஒன்றாக இணைத்தனர். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மரண சக்திகள் ஒன்றுக்கொன்று கலந்ததும் அது இன்னும் ஆபத்தானதாக மாறியது. பிறகு அந்த சக்திகள் கருப்பு மற்றும் வெள்ளை நிற உள்ளங்கைகளாக மாறி பெரிய சத்தத்துடன் பச்சை நாகத்தின் மீது பாய்ந்தன. அந்த மோதல் ஏற்பட்டதும் முழு பகுதியும் பலமாக நடுங்கியது. அந்த மோதலின் குழப்பத்தில் தபான் ஒரு தந்திரமான முயற்சியுடன் மறைந்து போகும் கதவுக்குள் நுழையவிருந்த ஜெயசமரன், வீரா மற்றும் சமரன் ஆகியோரின் முன் திடீரென்று தோன்றினார். நான் முதல்ல சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இங்க இருந்து எவனும் தப்பிக்க முடியாது என்றார். இதை சொன்ன அடுத்த நொடியில் அவர் தனது மிக ஆபத்தான தாக்குதலை தொடங்க தயாரானார். ஆனால் அதே வேளையில் வானத்தின் மேலே ஒரு புதிய பிளவு தோன்றி அதிலிருந்து ஒரு பச்சை ஒளி கதிர் பாய்ந்து நேராக தபானை நோக்கி வந்தது. அது தன்னிடம் நெருங்குவதை தபானும் உணர்ந்தார். ஆனால் அதை கவனிக்காமல் அவர் தனது விரல்களை அசைத்து மறைந்து போகும் கதவை அழிக்க முயன்றார். அதனால் அவரது விரல்களிலிருந்து எழுந்த சக்தி வேகமாக முன்னேறி கதவுடன் மோதியது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து வந்த பச்சை ஒளி தபானை நேரடியாக தாக்கி அவரை பல அடிகள் பின்னோக்கி தள்ளியது. ஆனால் அவர் எப்படியோ தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அதற்கு காரணம் அவரது தாக்குதலால் கதவு கிட்டத்தட்ட அழிந்து விட்டது. அதனால் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது தபான் சிரித்துக் கொண்டே அவர்களை பார்த்து, இப்ப இந்த கதவும் உங்க கைவிட்டு போயிருச்சு. உங்ககிட்ட மீதி இருக்கிற சக்தியை வச்சு உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏய் சமரா, இந்த தடவை உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நான் சொன்னது உண்மைன்னு இப்ப நீ ஒத்துக்கிறியா? என்று சிரித்தார். இதை கேட்ட யாவர் பிரிவின் வீரர்களும் வெகு தூரத்தில் நின்ற மகேந்திரனும் பதட்டத்தில் நின்றனர். கதவு பெரும்பாலும் அழிந்திருந்தாலும் அதில் மிகச்சிறிய அளவு சக்தி இன்னும் மிளிர்ந்து கொண்டிருந்தது. அப்போது சமரனின் முகத்தில் ஆழ்ந்த கோபம் தெரிந்தது. அவன் உடனே தபானை பார்த்து மனதில், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று நினைத்தான். அவன் உருவாக்கிய பரிமாண கதவு இப்போது மிக பலவீனமாகிவிட்டது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். இந்த நிலையில் அதை கடக்க முயற்சி செய்வது கிட்டத்தட்ட மரணத்திற்கே சமம். மேலும் ஜெயசமரனை காப்பாற்ற பைரவன் பயன்படுத்திய பண்டைய நுட்பம் நீண்ட நேரம் நீடிக்காது என்பதையும் அவன் உணர்ந்தான். அது முடிந்துவிட்டால் அவர்கள் மூவரும் இங்குள்ள தொண்டைமான் பிரிவின் தலைவர்களால் கொல்லப்படுவார்கள். அதனால் ஜெயசமரன் பதட்டமாக, அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டார். ஜெய், உண்மையிலேயே இன்னைக்கு நாம தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய எரிமலை, பின்னாடி ஒரு பெரிய ஆழ்கடல். ரெண்டுல விழுந்தாலும் நாம சாகிறது உறுதிதான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அந்த கடவுளோட விருப்பம்னு நினைச்சுக்கலாம். அதனால நாம இப்ப இந்த கதவு வழியா போகலாம். ஆனா நம்ம எங்க போய் சேருவோம்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. அதை விட ரொம்ப முக்கியம், நாம 3 பேருமே வேற வேற இடங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தா நீயும் வீராவும் மிருகங்களோட தேசத்துக்கு என்ன தேடி வரணும். நான் அங்க போய் நமக்கான ஒரு படையை தயார் பண்ணி இந்த தொண்டைமான் பிரிவை அதோட ஆணி வேர்ல இருந்து அழிப்பேன் என்றான். ஜெயசமரன் இதை கேட்ட உடனே சரி என்று தலையசைத்தான். அவன் மனதில் வலி இருந்தாலும் கண்களில் ஒரு தெளிவான தீர்மானம் தெரிந்தது. தொண்டைமான் பிரிவு அவர்கள் மூவரையும் துரத்தி பிரித்து வாழும் இடத்திலிருந்து விரட்டிவிட்டது. அத்தகைய சூழ்நிலையில் பழிவாங்காமல் வாழ்வது ஒருபோதும் சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் சமரன் ஜெயசமரன் மற்றும் வீராவின் கைகளை பிடித்தான். பிறகு மூவரும் ஒளியாக மாறி மறையும் கதவை நோக்கி நகர்ந்தனர். அப்போது சமரன் சத்தமாக, உடனே இந்த இடத்தை விட்டு போகலாம் என்று கத்தினார். அடுத்த நொடியில் அவர்கள் மூவரும் கதவின் உள்ளே மறைந்து போனார்கள். அப்போது அங்கிருந்த அனைவரும் அந்த காட்சியை அச்சத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்தனர். ஏனெனில் அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த பாதை உயிரோடு திரும்ப வைக்கும் பாதை அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அவர்கள் இங்கே இருப்பதும் நிச்சயம் மரணம்தான். அதனால் எங்கோ ஒரு மூலையில் நம்பிக்கையின் வெளிச்சம் தெரிந்த அந்த நொடியில் அவர்கள் அந்த வெளிச்சத்தையே தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் கதவின் உள்ளே நுழைந்ததும் அந்த பரிமாண கதவு மெதுவாக மறைந்தது. அந்த கதவு முழுவதும் மறையும் முன் ஒரு இளம் வீரனின் கர்ஜனை அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. தொண்டைமான் பிரிவு தலைவர்களே, இன்னைக்கு நாங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் உங்களும் உங்க பிரிவும் தான். இந்த ஜெயசமரன் ஒரு நாள் என்னோட 2 சகோதரர்களோட சேர்ந்து இந்த கிழக்கு பகுதிக்கு திரும்பி வருவேன். நாங்க திரும்பி வர அந்த நாள் உங்க தொண்டைமான் பிரிவு இதுவரை பார்க்காத ஒரு பேரழிவை சந்திக்கும். இன்னையில இருந்து உங்களோட கடைசி நாளை என்ன ஆரம்பிச்சுக்கோங்க. தொண்டைமான் பிரிவோட பெயரே சரித்திரத்துல இருந்து அழிய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்ப எங்க கையில இருந்து நீங்க ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது என்று கேட்டது. இந்த குரல் அங்கிருந்த ஒவ்வொரு வீரனின் காதுகளையும் எட்டியது. அதற்கிடையில் தபானும் மற்ற தலைவர்களும் அவர்கள் மூவரும் காணாமல் போன அந்த இடத்தை கோபத்துடனும் அமைதியின்மையுடனும் பார்த்து கொண்டிருந்தனர்.
ஜெயசமரனும் அவனது தோழர்களும் இறந்திருக்க வாய்ப்பு அதிகம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்களின் இதயங்களில் எங்கோ ஒரு ஆழமான பதட்டம் பரவியது. இன்று ஜெயசமரன், சமரன் மற்றும் வீராவின் உள்ளத்தில் எரிந்த பழிவாங்கும் நெருப்பு தொண்டைமான் பிரிவு அழிந்தால்தான் அணையும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து அந்த பகுதி மெதுவாக தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. அப்போது வானத்தை கிழித்த பச்சை ஒளியும் திரும்பி சென்றது. ஜெயசமரனும் அவனது நண்பர்களும் அங்கிருந்து போயிருந்தாலும் இன்று அனைவரும் பார்த்த இந்த போரின் தாக்கம் அவர்களின் மனங்களை விட்டு என்றென்றும் நீங்காத நிகழ்வாக மாறியது. இன்றைய போரில் தொண்டைமான் பிரிவின் தலைவர்கள் யாவர் பிரிவின் மகேந்திரன் மற்றும் ஜெயசமரனின் சக்தியால் பின்வாங்க வேண்டியிருந்தது. மேலும் அறியப்படாத ஒரு மர்ம போர் வீரன் கூட தனது வலிமையை உலகுக்கு காட்டினார். அதே நேரத்தில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்கள் இருந்த போதும் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் தப்பித்து போனது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தொண்டைமான் பிரிவை அழிக்கப் போவதாக மிரட்டி சென்ற அந்த இளைஞனின் திறமை எவ்வளவு ஆழமாக உள்ளது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அதோடு இன்று தொண்டைமான் பிரிவு செய்த செயல்களுக்கான விலையை அவர்கள் ஒரு நாள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரும் நினைத்தனர். இதற்கிடையில் தபானும் மற்ற 2 தலைவர்களும் எந்த மகிழ்ச்சியையும் உணரவில்லை. ஏனெனில் அவர்கள் இன்றோடு இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பதிலாக தொண்டைமான் பிரிவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி விட்டதாகவே அவர்கள் உணர்ந்தார்கள். இன்று அவர்களின் கௌரவத்திற்கும் பெரிய காயம் ஏற்பட்டது. 3 தலைவர்களும் இருந்த போதும் அவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அப்போது ஷிபு தபானை நோக்கி, தலைவரே, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அந்த பரிமாண கதவு ஏற்கனவே முழுசா அழிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அவங்க 3 பேரோட சக்தியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதனால அவனுங்களால கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு போயிருக்க முடியாது. போற வழியிலேயே அவனுங்க 3 பேரும் இறந்திருப்பானுங்க என்றார். இதை கேட்ட தபான் ஷிபுவை நேராக பார்த்து, நாம சந்தோஷப்பட வேணாம் அப்படி நினைச்சுக்கலாம் ஷிபு. ஆனா அந்த பையன் ஒரு சாதாரண வீரனே இல்ல. அவன் தற்செயலா உயிர் பழைச்சா கூட அது நம்ம பிரிவுக்கே பெரிய ஆபத்து. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே ஜெயசமரனையும் அவனோட நண்பர்களையும் கண்டுபிடிக்க உத்தரவு போடுங்க. கிழக்கு பகுதியில மட்டும் இல்லாம மற்ற பிரிவுகளுக்கும் இந்த செய்தியை அனுப்புங்க. அவங்கள பத்தி யாரு தகவல் கொடுத்தாலும் நம்ம பிரிவோட கருவூலத்துல இருக்கிற எந்த ஒரு போர் நுட்பத்தையும் அவங்க எடுத்துக்கலாம் என்றார். ஷிபு அதை கேட்டவுடன் தலையசைத்து அங்கிருந்து சென்றார். ஆனால் அவருடைய கண்களில் சிறிய பதட்டம் இருந்தது. அப்போது ராவுத்தர் கோபமான குரலில், அவனுங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு நான் உடனே கண்டுபிடிக்கிறேன் என்றார். இதை சொல்லும் போது அவரது குரலில் கொடிய நோக்கம் தெரிந்தது. அதோடு அந்த பகுதியில் உடனே குழப்பம் எழுந்தது. ஜெயசமரன் மற்றும் அவனது நண்பர்களை பற்றிய தகவல்களுக்கு தொண்டைமான் பிரிவு அறிவித்த வெகுமதியை பெற பலர் முன் வந்தனர். அதே நேரத்தில் வித்யா கூட்டத்திலிருந்து வெளிவந்தாள். அப்போது அவளது முகத்தில் ஆழ்ந்த துன்பமும் கண்ணீரும் இருந்தன. ஆனால் கண்களில் கோபத்தின் நெருப்பு எரிய, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க தொண்டைமான் பிரிவை இந்த உலகத்திலிருந்து ஒரு தடயமும் இல்லாம அழிப்பேன் என்றாள். அவளது குரல் அமைதியாக இருந்தாலும் அதுக்குள் கூர்மையான கோபமும் உறுதியும் இருந்தன. இதை சொன்னவுடன் அவள் முன்னே சென்றாள். இதை கண்டு பயந்த ஹாத்திம் உடனே அவளிடம் விரைந்தான். ஆனால் அவள் தபான் மற்றும் அவர் அருகே நின்றிருந்த 2 தலைவர்களையும் ஆழமான வெறுப்போடு Uploaded by Myths Tamil Stories. பார்த்து பொறுமையற்ற குரலில், உனக்கும் அந்த சமரனுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஷிபு, இந்த பெண்ணை உடனே சிறையிலான என்றார். ராவுத்தரின் வார்த்தைகளை கேட்ட ஷிபு உடனே முன்வந்து வித்யாவின் கையை பிடித்து, ஏய் முட்டாள், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கணும். இப்படி நீயே முன்னாடி வந்து மாட்டிக்கிட்ட. இப்போ உன்னோட கதையும் முடிய போகுது என்றார். அதை பார்த்த ஹாத்திம் கோபத்தில் ஷிபுவை தாக்க போனார். ஆனால் திடீரென அவன் ஏதோ உணர்ந்து அப்படியே நின்று விட்டான். அந்த கணத்தில் வித்யாவுக்கு ஏற்பட போன ஆபத்து தடுக்கப்பட்டது போல அவன் முகத்தில் சிறிய நிம்மதி தோன்றியது. அப்போது ஷிபு வித்யாவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவர் அருகில் திடீரென ஒரு பரிமாண விரிசல் தோன்றியது. அதிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வீசி ஷிபுவை பலமாக தாக்கி தொலைதூரம் தூக்கி வீசியது. அவர் தரையில் பல முறை உருண்டு சென்று விழுந்தார். கீழே விழுந்ததும் அவர் வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதை பார்க்க அவர் நிலை மிகவும் மோசமாய் இருப்பது போல தெரிந்தது. இந்த திடீர் சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. அப்போது தவான் மற்றும் மற்ற தலைவர்கள் அதிர்ச்சியாக அந்த விரிசலை உற்று பார்த்தார்கள். பிறகு சில நொடிகள் கழித்து தவான் பதட்டத்தில், இந்த சக்தி இது 2 அரண்மனை தலைவரோடது. அப்படின்னா நீங்க எப்படி இங்க என்று கேட்டார். அதை கேட்டு அந்த விரிசலுக்குள் இருந்த ஒரு முதியவர், தவான், நான் எத்தனை வருஷமா ஒரு உண்மையான சீடனை தேடிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? கடைசியா அந்த பொண்ணு அதுக்கு சரியா இருப்பான்னு கண்டுபிடிச்சிருக்க. ஆனா நீ அவளை சிறையில் அடைக்க நினைக்கிறியா?
இந்த பெண்ணுக்கு மட்டும் ஏதாவது நடந்தா உங்க தொண்டைமான் பிரிவுன்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்று சிரித்தார். அதன் பிறகு கருப்பு ஆடைகளை அணிந்த தலையில் கிரீடம் வைத்த ஒரு முதியவர் மெதுவாக வெளியில் வந்தார். அவர் வெளியே வந்தவுடனே முழு வானமும் கருமையாக மாறிவிட்டது. அந்த இருள் பார்க்கும் அனைவருக்கும் பயத்தை உண்டாக்கும் வகையில் இருந்தது. அவரை பார்த்த பலர் அதிர்ச்சி அடைந்து, இது வடக்கு பகுதி இருண்ட அரண்மனை தலைவர் யுவன், அவர் எப்படி இங்க என்று கேட்டார்கள். யுவன் வந்ததும் தபானும் பயத்துடன், இந்த பொண்ணு உங்க சீடரா? இது சத்தியமா எங்க யாருக்குமே தெரியாது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். தெரியாம நடந்த இந்த குழப்பத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். தபான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் யுவனின் பண்டைய இருள் குறியீட்டின் சக்தி முன் மிகுந்த மரியாதையுடனும் எச்சரிக்கையோடும் நடந்து கொண்டார். அந்த நேரத்தில் யுவன் வித்யாவை பார்த்து மெதுவாக புன்னகைத்து, நீ இப்ப என் கூட திரும்பி வரியா என்று கேட்டார். அதை கேட்ட வித்யா தன் பிரிவு தலைவரை நோக்கி, இங்க இவ்வளவு நடந்தோம், நீங்க ஏன் எதுவும் செய்யல என்று வருத்தத்துடன் கேட்டாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்னதை கேட்ட யுவன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, வித்யா, உன் அண்ணனோட திறமை மறுபடியும் உருவாக்க முடியாத ஒண்ணு. அவங்கிட்ட ஏற்கனவே அழிவுகரமான பண்டைய குறியீடு இருக்குது. அதனால அவன் ஒரு சின்ன குளத்துல சிக்கி இருக்கிற மீனா இருக்க கூடாது. இன்னைக்கு அவனுக்கு நடந்தது அவனுக்கான ஒரு பாடம். அவன் உண்மையிலேயே வலிமையானவனா மாறணும்னா இந்த மாதிரி சில தருணங்களை எதிர்கொண்டுதான் ஆகணும். யாவர் பிரிவு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனாலும் சமரனுக்கு இந்த இடம் ஒரு சிறை மாதிரி தான். இங்க இருக்கிற அமைதி அவனை பலவீனமாக்கிறோம். அவன் இங்க இருந்து வெளியே போய் உண்மையான உலகத்தை எதிர்கொண்டாதான் அவன் உண்மையான வலிமையா அடைவான். ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. நான் சில சக்திகளை அந்த பரிமாண கதவுக்குள்ள அனுப்பி இருக்கேன் என்றார். யுவனின் வார்த்தைகளை கேட்டவுடன் வித்யா உள்ளுக்குள் ஒரு நிம்மதியை உணர்ந்தாள். ஆனால் சில நொடிகள் கழித்து அவள் அவரை உறுதியாக பார்த்து, நம்ம பிரிவுக்கு போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்னை இருண்ட மன்றத்துல சேர்த்துருங்க. என்னோட கடைசி மூச்சு போறதுக்குள்ள நான் இந்த தொண்டைமான் பிரிவை முழுசா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள். அத்தியாயம் 1805. வித்யாவின் உறுதியான வார்த்தைகளை கேட்ட யுவன் மெதுவாக புன்னகைத்து, நீ ஒரு நாள் இருண்ட அரண்மனையோட தலைவியாவ. அந்த நேரத்துல நம்ம பிரிவோட மொத்த அதிகாரமும் உன்னோட கையில தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ண நினைச்சாலும் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சரி, இப்போ வா, நாம இங்க இருந்து கிளம்பலாம் என்றார். அவர் வார்த்தைகளில் ஒரு மறைமுக மகிழ்ச்சி இருந்தது. ஏனெனில் வித்யாவை மன்றத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவரது நீண்டகால விருப்பமாக இருந்தது. ஆனால் அதற்கு அவள் தனது குடும்பத்தை விட்டே வெளியேற வேண்டும். அதை பற்றி அவர்கள் பேசி முடித்தவுடன் இவன் மெதுவாக கையை அசைத்து ஒளியாக மாறி வித்யாவுடன் அந்த விரிசலுக்குள் சென்றார். உடனே ஹாதிமும் அவர்களை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தார். பிறகு அடுத்த கணமே அந்த விரிசல் முழுவதும் மூடப்பட்டது. அவர்கள் மறைந்த பிறகு மகேந்திரனின் பின்னால் நின்ற நீல நிற ஆடை அணிந்திருந்த பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டு, இந்த பொண்ணு உண்மையிலேயே யுவனோட சீடருங்கிறத என்னால நம்பவே முடியல. இப்ப அவ இருண்ட மன்றத்துக்கு போயிட்டா அப்படின்னா எதிர்காலத்துல அவதான் இருண்ட அரண்மனையோட தலைவி. உண்மையிலேயே தொண்டைமான் பிரிவு இந்த தடவை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சமரன் சொன்னது சரிதான். அவங்களோட வீழ்ச்சி இப்போ ஆரம்பிச்சிருச்சு என்றார். அவர் சொன்னதை மகேந்திரனும் அமைதியாக ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. இன்று எதுவும் மோசமாக நடக்கவில்லை என்றாலும் நல்லதும் ஒன்றும் நடக்கவில்லை. யாவர் பிரிவின் வரலாற்றில் மிகவும் திறமையான போர் வீரனாக மாறக்கூடிய ஜெயசமரன் இன்று பிரிவை விட்டு காணாமல் போயிருந்தார். இந்த நேரத்தில் ஜெயசமரனின் உயிர் காப்பாற்றப்பட்டதை கேட்ட நீர்ஜா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்போது அவள் ஜரீனாவை பார்த்து, ஜரீனா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மூத்த யுவனே அவன் பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த பையனோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப பெருசுதான் என்றாள். ஆனால் அதை கேட்டவுடன் ஜரீனாவின் முகத்தில் இருந்த சிறிய மகிழ்ச்சி கூட மறைந்து அவள் அமைதியாக அங்கிருந்து திரும்பி சென்றாள். அவள் அப்படி செல்வதை பார்த்த மகேந்திரனின் மனதில் கவலை பெருகியது. ஜரீனாவின் கண்களில் இன்று அவர் மீது பெரிய ஏமாற்றம் இருந்தது. அது ஏன் என்று உணர்ந்த அவர் தனது மனதில், நான் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனா? தொண்டைமான் பிரிவுக்கு எதிராக நிக்காம நான் என் சொந்த பொண்ணையே கூட ஏமாத்திட்டேனா? ஏற்கனவே என்னோட குருவையும் கொண்டுட்டாங்க.
இப்ப ஜரீனாவும் என் மேல நம்பிக்கை இழந்துட்டா என்று நினைத்தார். பிறகு அவர் நீர்ஜாவை பார்த்து, காந்தல் பேரரசுக்கு ஒருத்தர் அனுப்பி இந்த விஷயத்தை சமரன் குடும்பத்துக்கு சொல்லிடு. அப்படியே சில வீரர்களையும் அவங்களோட பாதுகாப்புக்கு அனுப்பி வைங்க என்றார். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் ஆழ்ந்த பெருமூச்சுடன் திரும்பி மெதுவாக அந்த இடத்தை விட்டு நடக்க தொடங்கினார். அவருடன் யாவர் பிரிவின் மீதமுள்ள வீரர்களும் அமைதியாக பின்தொடர்ந்தனர். அனைவரும் மறைந்தவுடன் அந்த பகுதி ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. காரிருள் நகரில் நடந்த ஆபத்தான சலனமூட்டும் போர் முடிந்த போது அந்த நகரத்தில் ஒரு உயரமான கட்டிடத்தின் மேல் நின்றிருந்த ஒரு பெண் மெதுவாக பெருமூச்சு விட்டாள். இன்று நடந்த அனைத்தும் விரைவில் கிழக்கு பகுதிகளில் பரவும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அதன் பிறகு ஜெயசமரன் என்ற பெயர் எல்லா இடங்களிலும் பேசப்படும். இந்த எண்ணத்துடன் அவள் லேசான புன்னகையுடன், அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். அவன் திரும்பி வரும்போது தொண்டைமான் பிரிவு இன்னைக்கு அவங்க பண்ணதுதான் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தப்புன்னு உணர்வாங்க. சமரா, நீ திரும்பி வரும்போது நாம மறுபடியும் சந்திப்போம். அப்ப என்னோட இதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல நான் ஒரு நொடி கூட தயங்க மாட்டேன். அது வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கோ சமரா என்றாள். காரிருள் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு குழப்பம் இன்னும் வானில் மிதந்து கொண்டிருந்தது. அப்போது 10,000 அடி உயரமுள்ள ஒரு மலை மேகங்களில் மூழ்கி நின்றது. அந்த மலையின் உச்சியில் பச்சை ஆடைகளை அணிந்த ஒரு மனிதன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் மெதுவாக கண்களை திறக்க தொடங்கினார். அப்போது அந்த கண்களில் ஒரு பண்டைய பச்சை நாகத்தின் ஒளி வெளிப்பட்டது. அவர் கண்கள் திறந்தவுடன் சுற்றியுள்ள காற்றே லேசாக நடுங்கியது. ஜெயசமரன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் அந்த மனிதன் வேறு யாருமல்ல, பச்சை நாக மன்னர் பைரவன் என்பதை அறிந்தவுடன் அவன் நிச்சயம் திகைத்திருப்பான். அந்த நேரத்தில் பைரவனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. பின்னர் நிதானமான குரலில், இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானவன் தான். அவனை காப்பாத்த நான் பண்ண இவ்வளவு முயற்சியும் வீணாகல. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த பையன் ஒரு சாதாரணமான போர் வீரன் இல்ல என்றார். அப்போது ஒரு முதியவர் அவர் அருகில் வந்து நின்றார். அவர் முகத்திலும் ஒரு மென்மையான புன்னகை இருந்தது. அவர் அதே புன்னகையுடன், நீ சொல்றது உண்மைதான். முதல்ல நான் அவனை ஒரு சாதாரண போர் வீரன் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அவன் உண்மையிலேயே மிக சிறப்பானவன்னு எனக்கும் புரியுது என்றார். இதற்கு பதிலாக பைரவன் அமைதியாக அவர் பக்கம் திரும்பி, அதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா அவன்கிட்ட அழிவுகரமான பண்டைய குறியீடு இருக்குது. நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அவன் கண்டிப்பா எதிர்காலத்துல அக்னி சரிதாவோட தலைச்சிறந்த உன்னத போர் வீரனா மாற முடியும். அவனுக்கு மட்டும் நல்ல பயிற்சி கொடுத்தா அவன் ரொம்ப ஆபத்தான சக்தி படைச்சவனா மாறுவான். இந்த திசை மந்திர மிருகங்களோட பகுதிங்கிறதால பொதுவா மக்கள் இங்க வந்து மறைஞ்சிக்க முயற்சிப்பாங்க. ஆனா தபான் அந்த பரிமாண கதவை உடைச்சதுனால இந்த திசை ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்குது. அதனாலதான் அந்த பையன் சமர அசுர கடலை அடைவான்னு நான் நினைக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அந்த முதியவரின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் அவர் சிரித்துக் கொண்டே, அசுர கடலா? மூத்த பரஞ்சோதி அங்கதான் இருக்காரு இல்லையா? அழிக்கும் குறியீடும் அக்னி குறியீடும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்றார். அதை கேட்டு பைரவன் அமைதியான புன்னகையுடன் எழுந்து நின்றார். பிறகு அவர் தொலை தூரத்தில் தெரிந்த ஒரு பகுதியை நோக்கி கவனமாக பார்த்தார். சில நிமிடங்கள் அமைதியாக சிந்தனையில் மூழ்கிய பிறகு, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் அவதார நிலையை அடைஞ்சப்ப இருளின் அடிமைகள் என்ன தாக்குனாங்க. அத வச்சு பார்த்தா விநாசராஜன் இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் சிறையில இருந்து வெளியே வரலாம். ஒருவேளை அதனாலதான் அந்த பையன் சமர ஹீமவாகினியில இருந்து இங்க வந்திருக்கலாம் என்றார். அதை கேட்ட முதியவர் மெதுவாக பெருமூச்சு விட்டு, கடைசியா நடந்த மிகப்பெரிய போர்ல பண்டைய மூதாதையர்கள் தான் அவங்களோட அவதாரத்தை எரிச்சு இந்த உலகத்துக்கும் மத்த உலகத்துக்கும் நடுவுல இருந்த பிளவை மூடுனாங்க. அதனாலதான் விநாசராஜன் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனா இப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா அவனோட அடிமைகளான இருளின் அடிமைகள் இந்த உலகத்துல அங்கங்க மறைஞ்சிருக்கிறாங்க போல. ஆனா அவங்கள சிலரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார். இதை கேட்ட பைரவன் சிந்தனையுடன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அந்த இருளின் அடிமைகள் வெளியே தலை காட்டல. ஆனா விநாசராஜா வெளியே வர்ற நேரம் நெருங்குறதால அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அடிமைகள் எல்லாரும் ரகசியமா ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் விநாசராஜனை சீக்கிரம் வெளியே கொண்டு வர்றதுதான். அதுக்குள்ள நம்ம உலகத்துல இன்னொரு உன்னத போர் வீரன் தயாரா இல்லைன்னா
இந்த பிரபஞ்சத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் எனக்கு போன தடவை மாதிரி இந்த தடவை இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல என்றார். முதியவர் இதை கேட்டதும் சம்மதத்துடன் தலையசைத்தார். ஏனென்றால் இப்போது அவர்கள் காத்திருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து தூரத்தில் பரிமாணங்களுக்கு இடையில் பயணம் செய்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. ஜெயசமரன் மயக்கத்தில் சிக்கி அவன் ஆன்மா இருளில் எங்கோ தொங்கிக் கொண்டிருந்தது. மயக்கமடைந்ததால் அவன் தன் உடலின் வலியை உணர முடியவில்லை. அப்போது அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இல்லையா என்று கூட யாராலும் கூற முடியாத நிலையில் இருந்தான். நேரம் வேகமாக கடந்த பின் ஜெயசமரன் மெதுவாக சுய நினைவை திரும்ப பெற்றான். அப்போது அவன் காதில் சில குரல்கள் கேட்க தொடங்கின. அந்த சத்தங்களை உணர்ந்ததும் குறைந்தபட்சம் உயிரோட வாச்சும் இருக்கேனே என்று நினைத்தான். சுய நினைவு திரும்பியவுடன் கனமான கண்களை மெதுவாக திறந்தான். அப்போது அவன் ஒரு மர வண்டிக்குள் படுத்திருப்பதை பார்த்தான். அதை கண்டதும் அவன் மனதில் எல்லா நினைவுகளும் பெருக்கெடுத்து வந்தன. காரிருள் நகரம், அந்த கொடிய போர், பரிமாணங்கள், தொண்டைமான் பிரிவு. அந்த பெயரை நினைத்தவுடன் அவன் தனது முஷ்டியை இறுக்க முயன்றான். ஆனால் அவன் உடல் மிகவும் பலவீனமடைந்திருப்பதை உணர்ந்து அதிர்ந்து போனான். அப்போது அவன் உள் சக்திகளை பார்த்தபோது அவனது சக்தி பாதைகள் பல இடங்களில் உடைந்திருந்தன. அந்த நேரத்தில் அவனது ஆன்மாவின் பிரகாசமும் மங்கி இருந்தது. ஜெயசமரன் எதிர்பார்த்ததை விட இந்த காயங்கள் மிக ஆழமாக இருந்தன. அப்போது அவன் மெதுவாக, எப்படி இருந்தாலும் நான் முழுசா குணமடைகிற வழியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் இப்ப எங்க இருக்க என்று கேட்டான். பலவீனத்தால் தன்னை பாதுகாக்க முடியாத நிலை அவனை பயப்பட வைத்தது. அதனால் அவன் உடனே, ஐயோ, இப்ப யாராவது என்னை தாக்குனா என்னோட ஆன்மாவை பயன்படுத்தி எல்லையற்ற சடலத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போதைக்கு என்னோட பெரிய நம்பிக்கையே அதுதான். சமரணனா, வீரா, நீங்க எங்க இருக்கீங்க? அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பிரிஞ்சிட்டோமா என்று முணுமுணுத்தான். இப்படி பல எண்ணங்கள் அவன் மனதில் சேர்ந்து கொண்டிருக்கும் போது வண்டி திடீரென நின்றது. பிறகு அதன் கதவு மெதுவாக திறந்தது. அந்த சத்தம் கேட்டு ஜெயசமரனின் பார்வை கதவு பக்கம் திரும்பியது. அங்கே வெளிர் நீல ஆடை அணிந்த ஒரு பெண் நின்றாள். அப்போது ஜெயசமரனின் கண்கள் திறந்திருப்பதை பார்த்ததும் அவள் கண்களில் ஒரு பதட்டம் தெரிந்தது. பிறகு அவள் உடனே, நீ நீ முழிச்சிட்டியா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான். பிறகு அவன் தலையை ஆமாம் என்பது போல மெதுவாக ஆட்டினான். அப்போது அந்த பெண்ணின் முகத்தில் பதட்டம் இருந்தாலும் அவள் தன்னை அமைதியாக்கி கொண்டு, 5 நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன். அந்த நேரத்துல நீ ரத்தத்துல மூழ்கி மயக்கத்துல இருந்த. ஆனா உனக்கு மூச்சு இருக்குதுன்னு தெரிஞ்சதும் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். என்னோட பேரு லீனா என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் அவளிடம் லேசாக புன்னகைத்து, லீனா, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பேரு சமரன். எனக்கு பக்கத்துல வேற யாராவது காயமடைஞ்சிருந்தாங்களா என்று கேட்டான். லீனா மெதுவாக தலையசைத்து, இல்ல, வேற யாரும் இல்ல என்றாள். அதை கேட்டதும் ஜெயசமரனின் மனம் உடைந்து போனது. சமரன் மற்றும் வீரா அவனை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற பயம் உண்மையாகிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அவனது முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தை பார்த்த லீனா ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் மெதுவாக, நான் உன்னை பார்த்தப்ப உன்னோட உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு வேற வழி இல்லாம என்னோட அக்கா ஜீனாவை உன்னை பார்க்க கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. அவ உன்னை பார்த்துட்டு இனிமே நீ ஒருபோதும் சக்தி வாய்ந்தவனா மாற முடியாதுன்னு என்கிட்ட சொன்னான் என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனை ஒரு நொடி ஆச்சரியப்படுத்தினாலும் அவன் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனெனில் அவனது காயங்கள் எவ்வளவு ஆழமாக உள்ளன என்பது அவனுக்கு தெரியும். அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் மீண்டும் எழுந்து நிற்க கூட முடியாமல் போயிருப்பான். ஆனால் ஜெயசமரன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பிறகு சில நொடிகள் கழித்து அவன் அமைதியாக, லீனா, இது என்ன இடம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அதற்கு லீனா மெதுவாக, இது ராஜ் தீவு என்றாள். அந்த பெயர் ஜெயசமரனை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனெனில் அவன் இதுவரை அந்த இடத்தின் பெயரை கேள்விப்பட்டதே இல்லை. அதனால் அவன் உடனே, ராஜ் தீவா, இந்த பேரு ரொம்ப புதுசா இருக்குதே, இது கிழக்கு பகுதியில எங்க இருக்கு என்று கேட்டான். கிழக்கு பகுதி என்ற வார்த்தையை கேட்டதும் லீனாவின் முகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் தோன்றியது. அதை பற்றி சில நொடிகள் யோசித்தவள் பிறகு ஜெயசமரன் எதை பற்றி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, நீ எந்த கிழக்கு பகுதியை பத்தி கேட்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா இது அசுர கடல்ல இருக்கிற வான் மண்டலம். நீ சொல்ற கிழக்கு பகுதியில இருந்து இந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரு பரமஜீவ நிலை வீரன் கூட அங்கிருந்து இங்க வர குறைந்தபட்சம் 6 மாசங்களுக்கு மேல் ஆகும். அது கூட வழியில எந்த ஒரு தடையும் இல்லாம இங்க வந்தாதான் என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனை சில நொடிகள் திகைக்க வைத்தன. பரிமாண கதவு வழியாக அவன் காரிருள் நகரத்தை விட்டு சிறிது தூரம் வந்திருப்பான் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை.
பிறகு ஒரு நிமிடம் கழித்து அவன் உள்ளுக்குள் நன்றி சொல்லிக் கொண்டான். ஏனெனில் 4 பகுதிகளிலும் இருக்கும் பிரிவுகள் இங்கு வர இயலாத, அதனால் அவன் சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அசுர கடலின் என்ற பெயர் ஜெயசமரனின் மனதில் ஒரு பழைய நினைவை தூண்டியது. அவன் வைத்திருந்த உள்சக்திகளின் வரைபடம் 2 பண்டைய குறியீடுகளின் இருப்பிடத்தை காட்டியது. அதில் ஒன்றான அழிவுகரமான பண்டைய குறியீட்டை அவன் ஏற்கனவே பெற்றிருந்தான். மற்றொரு குறியீட்டை பற்றி சிந்திக்கவே அவன் முயலவில்லை, ஏனெனில் அது கிழக்கு பகுதியிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. ஆனால் தற்செயலாக இப்போது அவன் வந்தடைந்த இடமே அந்த 2வது பண்டைய குறியீடு இருக்கும் தொலைதூர பகுதியான அசுர கடல். பொதுவாக ஜெயசமரன் மிகவும் அமைதியாக இருப்பவன். ஆனால் இதை உணர்ந்த அந்த கணத்தில் அவன் முகத்தில் மறைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி எழுந்தது. ஏனெனில் இன்னொரு பண்டைய குறியீட்டை பெற்றால் தனது சக்தி எவ்வளவு உயர்வடையும் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அவனது முகத்தில் திடீரென வந்த மகிழ்ச்சியை பார்த்த லீனா குழப்பமடைந்து மெதுவாக, சமரன், உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க? இல்ல உன்னோட தலையில அடிபட்டதுல நீ பைத்தியம் ஆயிட்டியா என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் லீனாவை பார்த்து, அதெல்லாம் எதுவும் இல்ல லீனா, உண்மையை சொன்னா எனக்கு ஒரு விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும். உன்கிட்ட அசுர கடலோட முழு வரைபடம் இருக்கா என்று கேட்டான். 2வது பண்டைய குறியீடு எங்கு இருக்கிறது என்பதை அவன் மனதுக்குள் ஏற்கனவே நினைத்துக் கொண்டிருந்தான். அதை உறுதிப்படுத்த அசுர கடலின் ஒரு வரைபடம் அவனுக்கு தேவையாக இருந்தது. லீனா அவளது கேள்வியை கேட்டதும் சிறிது கவலையுடன், அசுர கடலோட முழு வரைபடமா? சமரா, இந்த அசுர கடல் நிறைய பகுதிகளா பிரிஞ்சு இருக்குது. நாம இப்ப இருக்கிற வான் மண்டலம் அதுல ஒரு சின்ன இடம் தான். முழு கடலோட வரைபடமும் ரொம்ப விலை உயர்ந்தது. அதனால என்கிட்ட அது இல்ல. ஆனா என்கிட்ட இந்த வான் மண்டலத்தோட வரைபடம் இருக்கு என்றாள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.